Morning. Audible இருக்கும். Okay. So now today we have a PTS 3 orientation. Okay, so the test series, prelims test series கொண்டான orientation. Already ஒரு set of students, alumni students, rough diamond டெஸ்ட் சீரிஸ் கிளாஸ் இருந்திருப்பீங்க. இந்த மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் அதோட கண்டினியூஷனாக தான் இந்த பிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸை கொண்டு வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம மெயின்ஸ் படிச்சிருந்தோன்னா இந்த பிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் இல்லை, நிறையவே ஈஸியாக இருக்கும். பிகாஸ் அங்கே ஆல்ரெடி பார்த்த டாபிக்ஸ் தான் மறுபடியும் இங்கே பிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் பார்க்க போகிறோம். And for PCM students, it will be your prelims test series. The reason why we are starting in December is very simple, because we have to complete certain syllabus. ஓரளவுக்கு syllabus completion இருந்தால் தான் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா நெக் டு நெக் சிலபஸ் முடிச்சுட்டு டெஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு 3 டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளான சிலபஸ் முடிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 4 டெஸ்ட்டே முடிஞ்சிருக்கும். இன்னும் 1 or 2 கிளாஸஸில் அது முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதான், ஸோ என்னென்ன டெஸ்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். தென் வாட் யூ ஷுட் பி ஃபாலோ டியூரிங் த ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த ஓரியன்டேஷன் வந்து ஜென்ரல் ஓரியன்டேஷன் ஃபார் யுவர் டெஸ்ட் சீரிஸ். இதை தாண்டி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே there will be a separate orientation that will be uploaded in your portal. So already நீங்கள் கிளாஸ் டெஸ்ட் எடுத்திருப்பீங்க, இல்லை டெஸ்ட் சீரிஸ் எடுத்திருப்பீங்க. ஓகே, அதே ப்ராசஸ் தான் இங்கேயும். ஸோ போர்ட்டல் இருக்கும். உங்கள் லாகின் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன். ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் அக்சஸ் யுவர் டெஸ்ட் ஓவர் தேர். ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து டெஸ்ட் எடுப்பீங்க, OMRல அட்டன் பண்ணுவீங்க. தென் there will be a discussion. For any discussion video, orientation video, you can access in the portal. So ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே அந்த சிலபஸ்க்கு உண்டான டாபிக்ஸ் என்னன்றதை ஃபேக்கல்ட்டிஸ் ஓரியன்டேஷன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ யூ கேன் வாட்ச் த வீடியோ ஓன் தி போர்ட்டல் இட் செல்ஃப். ஸோ டோட்டலாக 64 டெஸ்ட். தெர் வில் பி a 12 ஸ்பிளிட் அப் டெஸ்ட். 12 ஸ்பிளிட் அப் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 GS சப்ஜெக்ட் வரும். there will be 2 GS subject plus current affairs. For example, history ஒரு டெஸ்ட்னா அப்படியே history, environment, current affairs, geography, economy, current affairs, அந்த மாதிரி 2 சப்ஜெக்ட் ஒரு current affairs வரும். current affairs பொறுத்த வரைக்கும் மந்த்லி current affairs இருக்கும். நடுவில் என்ன பண்ணுவோம்னா current affairs பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு for say இப்போ ஜான், ஃபிப், மார்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இதை 3 சேர்த்த மாதிரி there will be another test, current affairs. ஸோ அதில் உங்களுக்கு current affairs அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜான் மந்த்து ப்ரெடிக்ஷன் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு வருது அப்படின்னா உங்களால் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா கூட திரும்ப குமுலேட்டிவாக வரும்போது அங்கே நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணிட முடியும். யூ கேன் ஏபிள் டு கம்ப்ளீட் இட். ஸோ அதனால் வி ஹவ் டிசைடட் டு bring a kind of revision for current affairs in the split up itself. இப்போ லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போட்டு வச்சிட்டோம். ஆனால் என்னன்னா அது வந்து எஃபெக்டிவாக போகலை. ஸோ இப்படி போகும்போது அட்லீஸ்ட் யூ வில் ஹாவ் டைம் டு கம்ப்ளீட் யுவர் மிஸ்ட் அவுட் டாபிக்ஸ். அதுக்கப்புறம் நிறைய அப்ஸ்கேல் டெஸ்ட். அப்ஸ்கேல் டெஸ்ட்ன்றது என்னன்னா ஆல்ரெடி நம்ம ஜிஎஸ் படிக்கும்போது இப்போது ஜியாகிரஃபியில் கிளைமேட்டாலஜி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வருதுன்னு வைங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஜியாகிரஃபியில் என்ன டெஸ்ட் வரும்னா ஜியோமார்ஃபாலஜி வரும். அதுக்கப்புறம் ஓஷனோகிராஃபின்னு போயிட்டே இருக்கும். கிளைமேட்டாலஜி படித்து நம்மளுக்கு டச் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ இந்த அப்ஸ்கேல் டெஸ்ட்டில் என்ன பண்ணுவோன்னா இது வரைக்கும் நடந்த ஸ்பிளிட் அப்பை கிளப் பண்ணி ஒரு ரிவிஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணிவிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 12 ஸ்பிளிட் அப் இருக்குன்னா 1 to 4 இதுக்கு உண்டான சிலபஸ்
அது அப்படியே அப்ஸ்கேல் டெஸ்ட்டில் வரும். ஃபர்ஸ்ட் அப்ஸ்கேல் டெஸ்ட். அதுக்கப்புறம் 5 to 8 இது அப்படியே அடுத்த அப்ஸ்கேல் டெஸ்ட். அந்த மாதிரி கிளப் பண்ணி ஸோ தட் அந்த அப்ஸ்கேல் டெஸ்ட்டை நீங்கள் படிக்க முடியலனா கூட அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த படித்து முடிச்ச டாபிக் ரீகலெக்ட் ஆகிடும். இந்த அப்ஸ்கேல் டெஸ்ட் ஃபார் ஜிஎஸ் வில் பி கண்டக்டட் இன் ஆஃப்லைன் as well as online. ஸோ இனிஷியலி லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா டேக் ஹோம் மாதிரி கொடுத்துட்டோம், ஆன்லைனில் இருக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்கன்ட்டு. பட் போர்ட்டலில் செக் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஆஃப்லைனில் எவ்வளோ பேர் எழுதுறாங்களோ அதை விட ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆன்லைனில் அந்த டெஸ்ட் எடுத்தாங்க. ஏன்னா அதில் வந்து கமிட்மெண்ட் இல்லை, இந்த நாளுக்குள்ளே நீங்கள் எடுத்தாகணும்லாம் கிடையாது. இட் வில் பி தேர், யூ கேன் டேக் ஆன் யுவர் கன்வீனியன்ஸ். ஏன்னா இதுக்கு டிஸ்கஷன்லாம் இருக்காது, ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி தான். இன் பிட்வீன் த வீக் அந்த டெஸ்ட் இருக்கும். ஸோ சண்டே ஆல்ரெடி ஷெட்யூல் பார்த்துருப்பீங்க, நம்ம ஷேர் பண்ணிட்டோம். சண்டே ஜிஎஸ் டெஸ்ட் வருது அப்படின்னா வெனஸ்டே அப்ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். 3 வெனஸ்டே அப்ஸ்கில் டெஸ்ட், ஏன்னா மொத்தம் 3 டெஸ்ட் தான் வரும் ஜிஎஸ்ல. அது என்ன எடுத்து அப்படியே இருக்கு, யாருமே அந்த டெஸ்ட் ஓப்பன் கூட பண்ணல. டெஸ்ட் சீரிஸே முடிஞ்சிருச்சு, ஆனால் அந்த டெஸ்ட் ஓப்பன் ஆகல. இதே நீங்கள் சண்டே டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைனில் எடுத்துடுறாங்க மெஜாரிட்டி. அட்டெண்டன்ஸ் வந்து அப்ஸ்கேல் ரொம்ப புவராக இருக்கு கம்பேரிட்டிவ் தி வீக்லி டெஸ்ட். ஸோ இப்போ என்னன்னா இப்போ அப்பார்ட் ஃப்ரம் தட் டேக் ஹோம் போது ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸும் ஆன்லைன் எடுக்கிற மாதிரி தான் வருது. அவங்களும் என்னன்னா சரி அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அது எல்லாமே போயிடுது. ஸோ வாட் வி ஆர் பிளான்ட் இஸ் வி பிளான்ட் டு கண்டக்ட் அப்ஸ்கேல் டெஸ்ட் ஹியர் அண்ட் தேர் வில் பி நோ எனி பிடிஎஃப் வில் பி கிவன் ஃபார் தி அப்ஸ்கேல் டெஸ்ட். எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க மாட்டோம். கொஸ்டின் பேப்பர் ஓஎம்ஆர் நீங்கள் டெஸ்ட் எழுதி சப்மிட் பண்ணுவீங்க, தட் வில் பி ரேங்க் வில் பி போஸ்டட் இன் தி குரூப். பட் there will be no any explanation or PDF. We will upload discussion video. உங்களுக்கு எந்த கொஸ்டினில் டவுட் இருக்கோ நீங்கள் அந்த வீடியோவில் போய் அதை ஸ்லைட் பண்ணி பார்த்துக்கோங்க, கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அந்த கமிட்மெண்ட்டுக்காக தான் இதை கொடுக்கல. ஓகே, யூ வில் நாட் கெட் எனி கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் ஆர் ஆன்சர் கீ ஃபார் அப்ஸ்கேல் டெஸ்ட். No hard copy, no soft copy, but there will be a discussion video so that you can get your answers verified in the discussion video. ஓகேங்களா? அதுக்கப்புறம் there will be a separate session for economic survey and budget. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ எக்கனாமிக் சர்வே பட்ஜெட் பேஸ் பண்ணி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக் டெஸ்ட்டோடவே சேர்ந்து வந்துடும். நம்ம எக்கனாமிக்ஸ்க்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் பிளான் பண்ணியிருப்போம், அதோட சேர்ந்து உங்களுக்கு சர்வே அண்ட் பட்ஜெட் டெஸ்ட்டும் வந்துடும். அது தனி செஷனும் இருக்கும். And after your split up, there will be a revision test. Okay, subject wise revision test இருக்கும். ஸோ ஸ்பிளிட் அப் முடிஞ்சிடும். 12 டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹிஸ்ட்ரிக்கு தனியாக, ஜியாகிரபிக்கு தனியாக, என்வரான்மெண்ட் தனியாக சொல்லி தனித்தனியாக டெஸ்ட் இருக்கும். எல்லா ரிவிஷன் டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு 1 வீக் டைம் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த வாட்டி ஷெட்யூலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் லாஸ்ட் டைம் வந்து டைம் கொஞ்சம் கன்ஸ்ட்ரைண்டாக இருந்தது. ஸோ அந்த 1 வீக் இல்லாமல் ரிவிஷன் பண்ண முடியல அப்படின்ட்டு. ஸோ இந்த வாட்டி வி ஹவ் டிசைடட் டு பிரிங் அ கம்ஃபர்டபுள் டைம் ஃபார் ரிவிஷன். அதை முடிச்சதுக்கு அப்புறம் தெர் வில் பி அ ஃபுல் மார்க் டெஸ்ட். ஆன்லைன் வராங்க, ஆன்லைன் டவுட்டுக்கு வர வெயிட் பண்ணுங்க.
நான் டவுட்டுக்கு வரேன். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் டவுட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Okay, so there will be a full mock test after every revision test. ஸோ ரிவிஷன் டெஸ்ட் முடிய அதான் ரிவிஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்கும். மொத்தம் 3 ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்கும். இது இல்லாமல் ஃபுல் டெஸ்ட் சிலபஸ் 2 டேக் ஹோமாக கொடுத்துருவோம். இதே எங்கள் டேக் ஹோமாக கொடுக்குறோம் அப்படின்னா பிகாஸ் வி ஹாவ் டு கிவ் மோர் டைம் ஃபார் ரிவிஷன் டெஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்பிளிட் அப். அதனால் இந்த 2 டெஸ்ட்டை மட்டும் உங்களுக்கு டேக் ஹோம் மாதிரி வி வில் ப்ரொவைட் இட். Online students, we will upload in the portal, and offline students, we will give a hard copy question paper with explanations that you can solve it on your own during full mock test. ஏன்னா full mock testல நீங்க சப்ஜெக்ட் படி காமிச்சிருவீங்க, ஃபுல்லா ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அப்போ முழுக்க உங்களுக்கு டைம் நிறைய இருக்கும். நீங்க அப்போ டைம் இருக்கும்போது அந்த 2 டெஸ்ட் பேப்பரை சால்வ் பண்ணிக்கிட்டு இந்த 3 மார்க் டெஸ்ட்டை சின்சியராக எடுத்துருங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் சிசேட் டெஸ்ட்டும் இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஸோ ஜான்ல உங்களுக்கு சிசேட்டும் ஆரம்பிக்கும். ஜிஎஸ் மாதிரி சிசேட்லேயும் உங்களுக்கு ஸ்பிளிட் அப் டெஸ்ட் இருக்கும். ஜிஎஸ் மாதிரி சிசேட்ல உங்களுக்கு அப்ஸ்கேல் டெஸ்ட்டும் இருக்கும். அதே மாதிரி சிசேட்லேயும் அப்ஸ்கேல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யூ வில் பி ஹேவிங் டிஸ்கஷன் வீடியோ. தேர் வில் பி நோ எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஸோ யூ சால்வ் ஆன் யுவர் ஓன் அண்ட் செக் வித் த டிஸ்கஷன் வீடியோ ஃபார் அப்ஸ்கேல் டெஸ்ட். அதே மாதிரி ஃபுல் மார்க் டெஸ்ட் வரும்போதும் அகெயின் 5 ஃபுல் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு சிசெட் பொறுத்த வரைக்கும். 2 டேக் ஹோம், 3 வந்து கிளாஸ் ரூமில் வந்து எழுதுவீங்க. அந்த மாதிரி தான் ஷெட்யூலில் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். இது இல்லாமல் வி ஹாவ் அ செப்பரேட் டெஸ்ட் ஃபார் பிவைக்யூ கொஸ்டின்ஸ். பிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிவைக்யூவில் நிறைய ரிப்பீட்டேஷன் இருக்கும். ஸோ ஃபார் தட் வி ஹவ் டிசைடட் டு இன்க்ளூட் பிவைக்யூ அஸ் அ செப்பரேட் டெஸ்ட் இன் தி ஷெட்யூல். ஸோ எப்போ பிவைக்யூ படிக்கிறது, எப்போ அதை பார்க்கறதுன்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். தனியாக அதுக்குன்னு ஒரு ஷெட்யூல் டேட் போட்டுட்டா அந்த டேட் டைமில் நீங்கள் அதை பிஒய்க்யூவை பார்த்துட முடியும். அந்த ஷெட்யூலில் அந்த டைமில் நீங்கள் பிஒய்க்யூ முடிச்சிருங்க. ரீசெண்ட் இயர்ஸ், அதாவது ஒரு 10 இயர்ஸ்க்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டுடைய பிஒய்க்யூவுமே கொஞ்சம் ரெலவெண்ட்டாக இருக்கும். பட் அதுக்கும் பின்னாடி போகும்போது 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் போகும்போதெல்லாம் உங்களுக்கு எக்கனாமியில் அந்த அளவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்காது. ஏன்னா அப்போது ஜிஎஸ்டி கிடையாது, இப்போ ஜிஎஸ்டி இருக்குது. கரெக்டாக கான்ஸ்டியூஷனில் நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு. ஸோ அப்போ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி மாதிரி கொஸ்டின்ஸ் இட் வில் பி ஹாவ் சம் ரெலவென்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிஒய்க்யூ. பட் என்விரான்மெண்ட் எக்கனாமியில் நிறைய மாறிடுச்சு. நிறைய அமெண்ட்மெண்ட் வந்து அதெல்லாம் மாற்றிட்டாங்க. ஒரு சஸ்பீஷியஸ் அப்போ என்டேஜெண்டாக இருக்கும், இப்போ கிரிட்டிக்கல் என்டேஜெண்டாக மாறி இருக்கும். ஒரு சஸ்பீஷியஸ் அப்போ கிரிட்டிக்கல் என்டேஜெண்டாக இருக்கும், இப்போ எக்ஸ்டென்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் என்விரான்மெண்ட் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் இதில் பி சோ மெனி சேஞ்சஸ். ஒரு 10 இயர்ஸ் பார்த்தா போதும். அதுக்கு பின்னாடி நீங்கள் போகும்போது ரெலவெண்ட்டாக இருக்காது. கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கவே வேண்டாம், கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும். அது மாதிரி ஸோ 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் பிஒய்க்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஸ்டாட்டிக் பார்ட் ஆஃப் பாலிட்டி, அதை மட்டும் பார்த்தா போதும். மற்ற டாபிக் நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன்னா அது அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு கேட்ட கொஸ்டின்ஸ். இப்போ நீங்கள் பார்க்கும்போது சம்டைம்ஸ் அது டஃப்பாக தெரியலாம், புரியாமலும் இருக்கலாம். அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். 5 to 10 இயர்ஸ் ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். இஃப் யூ கோயிங் பியாண்ட் 10 இயர்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் ரெஃபர் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அண்ட் பாலிட்டியில் ஒரு சில ஏரியா. இப்போ ஜம்மு காஷ்மீரே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யூடி, அன்னைக்கு ஸ்டேட்டு. ஸோ அதில் நிறைய சேஞ்சஸ், அப்புறம் அமெண்ட்மெண்ட்ஸ் நிறைய வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஓகே, என்ஜிஎஸ்சியில் அப்போ கிடையாது, இப்போ என்ஜிஎஸ்சி அப்பப்போ நியூஸ் பேப்பரில் வந்துகிட்டு இருக்கு. ஜிஎஸ்டி அப்போ கிடையாது, இப்போ வந்திருக்கு. ஸோ அதனால் பாலிட்டிலுமே சேஞ்சஸ் இருக்கு. என்ன ஒன்று அந்த அளவுக்கு ரொம்ப ஹை லெவல் சேஞ்சஸ் சொல்ல முடியாது. ஒரு சில ஸ்டாட்டிக் பார்ட் அப்படியே தானே இருக்கு, அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பிஒய்க்யூவில். ஸோ இதான் இந்த டெஸ்ட் சீரிஸை பொறுத்த வரைக்கும். அண்டு ஒவ்வொரு டெஸ்ட்டும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் டெஸ்ட் உள்ள கொண்டு வந்திருப்போம். ஸோ ஒரு ஸ்பிட் அப் முடிய அதே சிலபஸ்க்கு உங்களுக்கு மெயின்ஸில் டெஸ்ட் இருக்கும். எதுக்காக இந்த மெயின்ஸ் டெஸ்ட்னா ஜஸ்ட் டு கிவ் யூ அ ப்ராக்டிஸ் ஃபார் ரைட்டிங். த மெயின்ஸ் டெஸ்ட் வில் பி கண்டக்டட் இன் ஆன்லைன் ஆஃப்லைன் மோட் and it will be self-evaluated pattern of test. We will provide you answer key for the mains test. There will be a discussion for the mains test. ஸோ உங்களுக்கு ஓரியன்டேஷன் கொடுக்கும்போது அந்த மெயின்ஸ் எப்படி ஏதுன்றதை
உங்களுக்கு அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் there'll be a டிஸ்கஷன் வீடியோ. ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 2 மணி நேரம் வாரத்தில் இந்த டெஸ்ட்டுக்குன்னு ஒதுக்கிடுங்க, மெயின்ஸ் எழுதுறதுக்குன்ட்டு. பர்பஸ் ஆஃப் இந்த டெஸ்ட் என்னன்னா, ஜஸ்ட் டு ரைட் ரைட்டிங், டு கீப் ரைட்டிங் ப்ராக்டிஸ், வேற ஒன்றுமே கிடையாது. அந்த டாப்பிக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸை பார்த்து நீங்கள் எழுதி படிக்கிட்டாலே போதும். ஸோ தட் பிலிம்ஸ் முடிஞ்ச மெயின்ஸுக்கு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இந்த ரைட்டிங்ன்றது ஒன்று இருக்கும். இல்லைன்னா என்ன, பிலிம்ஸ் அப்போ பெருசாக நம்ம எழுத மாட்டோம், ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருப்போம், எம்சிக்யூ சால்வ் பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு ரைட்டிங்கே இல்லாமல் போயிடும், டச்சே இல்லாமல். அந்த ரைட்டிங் டச் இருக்கிறதுக்காக அந்த மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ். இப்போ மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸை நம்ம இங்கே சீரியஸாக எடுத்துகிட்டு போது என்னன்னா, பிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் அஃபெக்ட் ஆகும். ஓகே, திஸ் இஸ் ஆக்சுவலி மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் பிலிம்ஸ் தான். அதில் நீங்கள் மெயின்ஸை விட்டுடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த டெஸ்ட். இது வந்து உங்களுக்கு பேர்டனாவோ கமிட்மெண்ட்டாவோ மாறக்கூடாது, அதே சமயம் இதை லெத்தார்ஜிக்காகவும் விடக்கூடாது. தட் இஸ் ரீசன் வி ஆர் கண்டக்டிங் இன் ஆஃப்லைன் கம் ஆன்லைன் மோட் ஃபார் த மெயின்ஸ் டெஸ்ட். இன்கேஸ் அதுவும் ஆன்லைன் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டா ரொட்டீனாக எடுக்கிறவங்களுடைய ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகிடும். அதனால நீங்கள் வந்து எழுதுறவங்க இங்கே எழுதுங்க. ஆன்லைன்லேயே பழகிறவங்களுக்கு அந்த ரொட்டீன் செட் ஆகிருக்கும், அவங்களுக்கு அது பிரச்சனை இருக்காது. ஆஃப்லைன்லேயே இருந்துக்கிறவங்க டக்குன்னு ஆன்லைன் மாற்றும் போது தான் அந்த சேலஞ்சு வரும். ஸோ அந்த பிரேக் இல்லாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டோம். நீங்கள் அந்த ஷெட்யூலை கீப் அப் பண்ணி வந்தால் போதும். நாம் மட்டும் தனியாக வந்து எழுதுறோம், இங்கே லைவாக டிஸ்கஷன் இல்லையெல்லாம் யோசிக்காதீங்க. இதோடைய பர்பஸ் என்னன்னா, உங்களை எழுத வைக்கிறதுக்காக தான். நீங்கள் உங்களை நீங்களே எழுதிட்டு நீங்களே அந்த ஆன்சர் கீ பார்க்கும்போது உங்களுக்கே அந்த பேசிக் இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்ன வேணுன்றது தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அதுக்காக தான் அந்த மெயின்ஸ் டெஸ்ட். ஓகே, ஸோ ஒவ்வொரு டெஸ்ட் முடியும் போது there will be a discussion. டெஸ்ட் முடிஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் பிரேக்குக்கு அப்புறம் we will start discussion. ரெகுலர் கிளாஸ் மாதிரியே தான் டிஸ்கஷன் இருக்கும். ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே டிஸ்கஷன் பண்ணுவீங்க, ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் we will post ஜூம் லிங்க், that will be a live discussion. முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கஷனை லைவ் அட்டன் பண்ணிடுங்க. ஓகே, டு நாட் ரிக்வெஸ்ட் ரெக்கார்டிங்ஸ், அது ஒரு சேலஞ்சிங்காக போகும். we will try to upload the discussions in the portal. ஸோ உங்களுக்கான போர்ட்டல் இருக்குல்ல, அதில் நீங்கள் டிஸ்கஷன்ஸ் பார்த்துக்கிறதுக்கு வி வில் மேக் அரேஞ்ச்மெண்ட். ஏன்னா நீங்கள் டிஸ்கஷன் வீடியோ ரிக்வஸ்ட்டாக வச்சிங்கன்னா மற்ற கிளாஸஸ் அந்த வீடியோஸ் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும். ஓகே, ஸோ ட்ரை டு அட்டெண்ட் டிஸ்கஷன் லைவ், ஆன்லைனாக இருக்கட்டும் ஆஃப்லைனாக இருக்கட்டும், அப்பயே முடிச்சிருங்க. அண்ட் தெர் வில் பி மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் as I said before. It will be self-evaluated. We will give you explanation for the answers. ஆன்சர் கீ கொடுத்துருவோம். அதை தாண்டி we will also conduct discussion for மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ். அப்போ தெர் வில் பி செப்பரேட் பட்ஜெட் எக்கனாமிக் சர்வே கிளாஸஸ். கிளாஸ் முடிஞ்சவொடனே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். எக்கனாமி ஃபுல் டெஸ்ட் எப்போ வருதோ அதை தொடர்ந்து உங்களுக்கு பட்ஜெட் டெஸ்ட் வந்துடும். எக்கனாமி ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் பட்ஜெட் டெஸ்ட். ஸோ நீங்கள் அந்த வாரம் ஃபுல்லாக எக்கனாமியும் பட்ஜெட்டும் தான் படிப்பீங்க. எப்படியும் எக்கனாமிக் சர்வே பட்ஜெட் இஸ் வெரி ரெலவெண்ட் ஃபார் யூபிஎஸ்சி பிலிம்ஸ் as well as மெயின்ஸ். ஸோ எக்கனாமியில் கனெக்டடான ஒரு ஏரியா தான் இந்த பட்ஜெட் அண்ட் சர்வேன்றது. ஸோ உங்களுக்கு அது அங்கே கவர் ஆகிடும். அண்ட் ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்ச உடனே வி வில் அப்லோட் ரிசல்ட்ஸ். இட் வில் பி இன் PDF ஃபார்மட். இட் வில் பி அப்லோட் இன் தி குரூப். ஸோ பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் ப்ரெசன்ட் பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் குரூப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அதில் எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிவிடுவோம். ஃபார் இயர் லாங் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபாலோ யுவர் இயர் லாங் டெஸ்ட் சீரிஸ் குரூப். இது வரைக்கும் மெயின்ஸ் டெஸ்ட் அந்த இயர் லாங்கில் இருந்தது, அது அப்படியே உங்களுக்கு பிலிம்ஸ் டெஸ்ட்டாக மாறிடும். தனியாகவே பிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் பேட்ச் 3ல ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தனி குரூப் இருக்கும், அதில் உங்களை ஆட் பண்ணிவிடுவோம். புரியுதா சொல்கிறது? ஸோ இதான் 3 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இருப்பீங்க. ஒன்று இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசென்ட் பிசிஎம். ஸோ யூ ஃபாலோ யுவர் பிசிஎம் குரூப். இன்னொன்று இயர் லாங் டெஸ்ட் சீரிஸ் மெயின்ஸ் எழுதிருப்பீங்க, அப்படியே இப்போ பிலிம்ஸ் வருது, அந்த குரூப் அப்படியே பிலிம்ஸ் குரூப்பாக மாறிடும். அதே இயர் லாங் டெஸ்ட் சீரிஸ் தான். ஒன் செகண்ட்.
யூடியூப்ல லைவ் பண்ணிருப்பாங்க, லிங்க் போடுறோம், அதில் இருக்கும். டோன்ட் வி வில் அப்லோட் ரெக்கார்டிங் செஷன் இந்த யூடியூப். So, okay, mains test and results will be uploaded in your group. And apart from that, நீங்கள் அந்த நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும்ல, இப்போ யோஜனா குருக்ஷேத்ரா சொல்லுவாங்க, நீங்கள் அதை தனியாக உட்காந்து இப்போதைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். டெஸ்ட் சீரீஸ்லேயே அதில் கொஸ்டின்ஸில் வி வில் டெஃபினெட்லி பிக் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் தோஸ் ஏரியாஸ். ஸோ டெஸ்ட் சீரீஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி டிஸ்கஷன் அட்டன் பண்ணாலே போதும். யூ வில் டெஃபினெட்லி கவர் தீஸ் ஏரியாஸ். ஓகேங்களா? நான் டவுட்டுக்கு வரேன், ஆன்லைன் ஸ்டூடெண்ட் நான் டவுட்டுக்கு வரேன். Okay, so timing of the test will be 9 to 11. Sunday morning 9 to 11. 11:15 we will start discussion. And mains test வந்து tentatively 6 PM to 7:30 PM பிளான் பண்ணிருக்கு, பிகாஸ் மற்ற கிளாஸஸ் எதுவுமே கிளாஷ் ஆகாத மாதிரி. ஸோ ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இது சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. மெயின்ஸ் டெஸ்ட் அது என்னன்றது குரூப்பில் கம்யூனிகேட் பண்ணிடுவோம். பிகாஸ் we have to provide you a classroom, question paper, answer sheet to take the test. So for that purpose, we will plan the mains test accordingly. And CSAT will be morning 7 to 9 AM. And 9:15 உங்களுக்கு CSAT discussion இருக்கும். பார்த்தோம்ல CSAT split up இதிலே கவர் ஆகுது. So this prelims test series is not only for GS, it also for CSAT. சேர்ந்து தான். CSAT மட்டும் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் ஆகும், ஜான்ல ஸ்டார்ட் ஆகும். CSAT டைமிங்கை வந்து கொஞ்சம் டெஸ்ட் போனதுக்கப்புறம் we will plan and change if required. ஏன்னா CSAT பொறுத்த வரைக்கும் டிஸ்கஷன் கொஞ்சம் டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட 50 சம் கிட்ட வந்துடும், 50-55 சம். ஸோ சால்வ் பண்ணி போகும்போது 3 to 4 hours கிட்ட வந்துடும். ஸோ கொஞ்சம் ஏர்லியர் டெஸ்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டா பிஃபோர் லஞ்ச் வி கேன் ஃபினிஷ் தி டிஸ்கஷன். அதுக்காக தான் வி ஹவ் பிளான்ட் இட். ஸோ ஒன்ஸ் த டெஸ்ட் ஸ்டார்ட்ஸ் வி வில் கம் டு நோ த டைமிங் எப்படி போகுதுன்ட்டு, தென் வி கேன் சேஞ்ச் த டைமிங். ஏன்னா CSAT வந்து அங்கே உங்களுக்கு மதியானம் தான் நடக்கும். ஏன் காலை வைக்கிறோம்னா டிஸ்கஷனுக்காக. 2 to 4 நம்ம டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணி 4:15 டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணால் முடியாது 8:30-9 ஆயிடுது. அதனால தான் இப்போ we are planning to shift by morning timing. அது எப்படின்னு பார்த்துட்டு then we will, but your mock test will be afternoon தான் CSAT பொறுத்த வரைக்கும். ஸோ போத் ஆன்லைன் கம் ஆஃப்லைனில் டெஸ்ட் இருக்கும். அண்ட் ஃபார் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இட் வில் பி இன் அரம் போர்ட்டல், அரம் ஐஎஸ் அகாடமி வெப்சைட்டில் போர்ட்டல் இருக்கும், அதில் தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஆல்ரெடி கிளாஸ் டெஸ்ட் எப்படி எடுத்தீங்களோ, என்சிஆர்டி டெஸ்ட் என்ன எப்படி எடுத்தீங்களோ அதே பேட்டர்ன் தான். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு அந்த டெஸ்ட் அங்கே விசிபிளாக இருக்கும். அதையும் தாண்டி ஏதாவது டவுட் இருந்தால் யூ கேன் மெசேஜ் இன் தி ஆப் நம்பர், இல்லைனா உங்களுடைய குரூப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். பட் மோஸ்ட்லி வி வில் கிவ் ஆக்சஸ் டு தி ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், அதில் இஷ்யூ இருக்காது. ஸோ there will be a special class for budget and economic survey. டென்டேட்டிவாக எப்படி பட்ஜெட் எக்கனாமிக் சர்வே வருதுன்றதை பேஸ் பண்ணி தான் இந்த கிளாஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து சம்டைம்ஸ் யூஸ்வலி தே வில் கம் அவுட் வித் த சர்வே அண்ட் பட்ஜெட் பை February. ஸோ மோஸ்ட்லி அந்த டைமே கிளாஸ் பிளான் பண்ணிடுவோம். வந்து அது ரிலீஸ் ஆகி ஒரு ஒன் வீக் ஆர் 10 days. இன்கேஸ் டிலே இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் டிலே இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட்டும் உங்களுக்கு மாறும். அதனால டேட் வந்து இதுக்கு கன்ஃபார்மாக சொல்லலை. அப்பார்ட் ஃப்ரம் தட் there is a navigator test. பிலிம்ஸ் நேவிகேட்டர் இருந்தால் PYQ பேஸ் பண்ணி டெஸ்ட்டு. we will provide you the question paper. You plan accordingly and start revising for previous year questions. ஸோ PYQ வந்து நீங்கள் இப்போவே, அதாவது அந்தந்த டைம் உங்களுக்கு அந்த ஓரியன்டேஷன் நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும். அந்த போர்ட்டலே நாங்கள் அந்தந்த டெஸ்ட்டுக்கு உண்டான PYQ ஷேர் பண்ணிவிடுவோம். அந்த PYQ முடிச்சுட்டு நீங்கள் அந்த டெஸ்ட் எடுக்க ஓரளவுக்கு PYQ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் allotted டைம் அண்ட் ப்ராக்டிஸ் திஸ் PYQ, the prelims navigator test. எதுக்கு இந்த டெஸ்ட் நம்ம தனியாகவே இங்கே கொடுக்குறோம், கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டோம்னா இது அப்படியே டிட்டோ PYQ கொஸ்டின்ஸ் தான். ஃப்ரம் UPSCலேருந்து கொஸ்டின்ஸ் எடுத்து தான் போட போகிறோமே. இது UPSC கொஸ்டின்ஸ் தான் இது இருக்குமே. எதுக்குன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. ஆல்ரெடி இங்கே PYQ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிவிஷன் வந்துடும், அதில் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். திஸ் PYQ பேஸ்ட் டெஸ்ட் போத் ஃபார் GS as well as CSAT ரெண்டுத்துக்குமே தான். ஏன்னா CSATலையுமே அதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது. ஓகே, நம்ம PYQ ரெலவன்ஸ் அப்படின்றது 10 to 15%, ஈவன் 20% கொஸ்டின்ஸ் கூட கேட்க வாய்ப்பு இருக்கு, எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. தேர் வில் பி ஃபுல் மார்க் டெஸ்ட், 2 டெஸ்ட் இருக்கும் டேக் ஹோம்க்கு. அது இல்லாமல் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் இருக்கும், 3 மார்க் டெஸ்ட். ஸோ லாஸ்ட் 3 weeks ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 வாரம் உங்களுக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்கும்.
மார்க் நம்பர் ஆஃப் டெஸ்ட்ன்றது ரொம்ப அதிகமாகவும் தேவை கிடையாது, ரொம்ப கம்மியாகவும் தேவை கிடையாது. ஓரளவுக்கு ஒரு 5000 கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கனாலே போதும். டு நாட் திங்க் தட் வி ஹவ் டு சால்வ் டூ மெனி கொஸ்டின்ஸ். நிறைய சீனியர்ஸ் கேட்டா சொல்லுவாங்க நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண கரெக்டாக இருக்கும்ட்டு. அவங்க நிறைய புக்கை படிச்சுட்டாங்க, அவங்களுக்கு மறுபடியும் புக் எடுக்கும் போது போர் அடிக்கும், அதனால அவங்க கொஸ்டின்குள்ளே போகிறாங்க. டோன்ட் திங்க் தட் சால்விங் மோர் நம்பர் ஆஃப் PYQ ஆர் MCQ will help you clear prelims. That is wrong. You have to study. புக் எடுத்து படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் பிரசிடென்ட் ஃபுல்லாக படித்து முடிக்கணும் தரவா. அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டை பேஸ் பண்ணி ஒரு 50 கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். நீங்கள் 50 கொஸ்டின் சால்வ் பண்ணால் பிரசிடென்ட் கவர் ஆகுன்றது தப்பான லாஜிக். அப்படி கிடையாது. நீங்கள் பிரசிடென்ட்டை படிச்சுட்டு படித்ததை கரெக்டாக படிச்சிருக்கோமா, அதுக்காக தான் இந்த டெஸ்ட்டு. சீனியர்ஸோட அட்வைஸ் எடுக்காதீங்க, ஏன்னா அவங்களுடைய ப்ரிப்பரேஷனை பேஸ் பண்ணி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொடுக்கல. சீனியர்ஸ் would have interacted with some 10 to 20 juniors. That is not a sample space. புரியுதா சொல்றது என்னன்ட்டு? ஒரு 20 பேர் பேசியிருப்பாங்க அவங்க, அதை வச்சு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்ட்டு. ஆனால் இங்கே இருக்க ஃபேக்கல்டிஸ் வந்து நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும். அப்போ எங்களுக்கு தெரியல என்னென்ன மாதிரி ப்ரிப்பரேஷன். தட் ஐடியா cannot என்ன சொல்றது, நாட் அ ப்ராப்பர் சஜஷன். ஓகே, I'm not telling you not to solve more questions. You give preference for studying. முதல்ல படிங்க, அதுக்கப்புறம் enter into solving the questions. ஓகே, ஸோ இதான் லாஸ்ட் இயர் டெஸ்ட் சீரிஸ் உடைய ரிஃப்ளெக்ஷன். இங்கே லாஸ்ட் இயர் ஒரு டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணோம். அதில் இருந்து கிட்டத்தட்ட யூபிஎஸ்சி எப்படி வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட 29 கொஸ்டின்ஸ் we have a strong reflection in prelims out of 100. 29 ரொம்ப சின்ன நம்பராக தெரியும். இதே 17 மாற்ற முடியும், அப்படியே 92 கூட கிளைம் பண்ணலாம். அது கரெக்டான பர்பஸ் கிடையாது. இஃப் we can able to get more than 60-70% reflection in UPSC அப்படின்னா யூபிஎஸ்சி நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை ஐ மீன் பரவாயில்ல, அது வந்து கரெக்டான இது கிடையாது. இல்லைன்னா அவங்க they have a separate R&D department to set questions. அது எங்கேருந்து எடுக்கிறாங்க, எவ்வளோ எடுக்கிறாங்க, யார் எடுக்கிறாங்க, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரப்போகுதுன்றது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சிருப்பாங்க. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ இஸ், நோ டவுட் தே ஹாவ் எ லாஜிக். அது என்ன லாஜிக் அப்படின்னா 100 கொஸ்டின் எடுக்கிறதுக்குமே ஒரு லிங்க் வச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தான் அந்த கொஸ்டின் உள்ள வருது. சும்மா பிளைண்டா ஒரு கொஸ்டின் தூக்கி உள்ள போடுறது இருக்காது. அது ஏன் வச்சிருப்பாங்க என்னன்னா, அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் டெஃபினட்டா அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் as well as டைனமிக் கண்டென்ட், அதுதான் கொஸ்டினுடைய லாஜிக்கு. ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா டெஃபினட்டா இப்போ முடிஞ்ச மெயின்ஸ் எக்ஸாம் அதில் ஜோதிபா புலே பற்றி கேட்டிருப்பாங்க. ஜோதிபா புலே கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தார், அதனால ஜோதிபா புலே கொஸ்டின் வந்திருக்கு. ஆனால் கொஸ்டின் வந்ததுக்கு அப்புறம் தான் இது ஏன் வந்திருக்குன்றது நம்மளால சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த ஏரியாலேருந்து எது வேணா கொஸ்டின் வரலன்னு சொல்லலாம். அதில் ஒரு ஏரியா ஜோதிபா புலே. Because Jyotiba Phule last year was in current affairs. We discussed Jyotiba Phule in the class during current affairs session. There will be a separate session for current affairs. I'll discuss பண்ணோம். ஆனா பிலிம்ஸ்ல Jyotiba Phule வரல. பட் யாரை கேட்டானா பெரியாரை கேட்டாங்க. அதுவும் சிம்பிளா கேட்டு முடிச்சிட்டாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், தட் இஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ். நம்ம ஊர்ல அது பிரச்சனையே கிடையாது, நம்ம அசால்ட்டா அடிச்சிடுவோம். ஏன் பெரியாரை கேட்டாங்க அப்படின்னா, ஜோதிபா புலே டைரக்டா கேட்கணும், இல்ல ஜோதிபா புலே சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கக்கூடிய ஐடியாஸ் அவங்கள கேட்கணும், இல்ல ஜோதிபா புலேக்கு ஆப்போசிட்டா இருக்கிற கேட்கணும். ஜோதிபா மாதிரியே இருக்கக்கூடிய ஐடியாஸ்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னா, மெயின்ல யாருன்னா ஜோதிபா புலே, அம்பேத்கர், பெரியார், நாராயணகுரு. டெஃபினட்டா 4த்துல எது வேணா வரலாம். ஒன்னா ஜோதிபா புலே டைரக்டா வரணும், இல்ல மத்த 3 பேர். அதுல பெரியாரை கேட்டாங்க சிம்பிளா. இல்ல ஆப்போசிட்டா கேட்கணும்னா காந்தியை கேட்கணும். ஒரு சில ஐடியாஸ் ஆஃப் ஜோதிபா புலே ஹைலி ஆப்போசிட் டு காந்தி. பிரிட்டிஷோடைய ரூலை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னதுல ஜோதிபா புலே ஒருத்தர். ஜோதிபா புலே வெரி ஃப்ரெண்ட்லி டுவர்ட்ஸ் பிரிட்டிஷ். அதுக்கு ஆப்போசிட் ஸ்டாண்ட்ல இருந்தவர் தான் காந்தி. அப்புறம் வர்ணா சிஸ்டம் கேட்கவே வேண்டாம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் தான். அதுவுமே 100 இயர்ஸ், அதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ் தான். லாஸ்ட் இயர் அதுவுமே எதிர்பார்த்தது தான். பெரியாரும் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான். பட் அவங்க கேட்ட கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்து லாஜிக்கலாலாம் இல்லை, சிம்பிளா கேட்டதுனால நமக்கு அது தெரியல. இதே நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கொஸ்டின் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்திருக்கும். பட் அவங்க ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அக்ராஸ் இந்தியா
அந்த டாபிக் ரொம்ப ஃபேமஸ். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரிஃப்ளெக்ஷன் இது பண்ணியிருக்கோம். இந்த 29 கொஸ்டினுமே நம்மளால கிளியர் கட்டா போட்டுற முடியும். அப்ப கிட்டத்தட்ட 30 கொஸ்டின்ஸ் கிட்ட, அதாவது 60 மார்க் செக்யூர்டு. இன்னும் நமக்கு 30 மார்க் வேணும். அந்த 30 மார்க்குக்கு தான் கிளாஸ் டெஸ்ட், டிஸ்கஷன்ஸ், எக்ஸ்பிளனேஷன்ஸ், கிளாஸ் நோட்ஸ், மெட்டீரியல், இது எல்லாமே. வெறும் டெஸ்ட் சீரிஸை மட்டும் ஒரு 5000 கொஸ்டின் மட்டும் நான் படிச்சுட்டு போயிட்டு பிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும்னா முடியாது. ஆனா அந்த 5000 படிச்சுட்டு டிஸ்கஷன் அட்டன் பண்ணிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணி நோட்ஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களால கிளியர் பண்ண முடியும். ஸோ யூ ஹாவ் டு கம்ப்ளீட்லி ரிலை ஆன் தி ப்ராசஸ், நாட் ஒன்லி ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி ப்ராசஸ். டெஸ்ட் சீரிஸ் இஸ் ஒரு ஆஸ்பெக்ட், டெஸ்ட் சீரிஸ் மட்டுமே கிடையாது ப்ரிப்பரேஷன்ல. அதே மாதிரி ப்ரெடிக்ஷன் மேக்ஸின் தெரியும், நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்றது. அதுல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும், மாட்டோம். இப்போ என்ன பிரச்சனை வரும்னா, உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கம்ப்ளீட் பண்றது சேலஞ்சிங்கா இருக்கும், ரொம்ப வால்யூமினஸா இருக்கு. நீங்க எனி கம்பைலேஷன் இட் வில் பி வால்யூமினஸ். ஏன்னா ஒரு மாசத்துடைய கரண்ட் அஃபேர்ஸை கம்பைல் பண்ணும்போது கண்டிப்பா பேஜஸ் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஒருவேளை என்னால் அதை படிக்க முடியல, என்ன பண்ணட்டும் அப்படின்னா, ஒவ்வொரு மந்த் ப்ரெடிக்ஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் டெஸ்ட் வச்சிருப்போம், 50 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஜான், ஃபிப், மார்ச்னு சொல்லி இதுக்கு நாங்கள் எக்ஸ்பிளனேஷன்ஸும் கொடுத்துருப்போம். இதை ப்ரிப்பேர் பண்ணிடுங்க ஹோலிஸ்டிக்கா. அந்த 50 கொஸ்டின்ஸையும் படிச்சிருங்க, எக்ஸ்பிளனேஷன் படிச்சிருங்க, மனப்பாடம் பண்ணிடுங்க. டு மேக் திஸ் இஸ் அ கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல். சார் நான் இப்போ டெஸ்ட் எடுக்கல, என்ன பண்ணட்டும்னா, இது அப்படியே வெப்சைட்ல இருக்கு. அறம் வெப்சைட் போனீங்கன்னா ப்ரெடிக்ஷன் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ்னு ஒன்று இருக்கும். அதில் இருக்கக்கூடிய 50 கொஸ்டினை தரவு பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் அப் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஜான்வரி மந்த் ப்ரெடிக்ஷன் இருக்கு, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, ஒரு வாரம் தான் டைம் இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எதை படிக்கிறது, ப்ரெடிக்ஷன் எடுத்தால் ரொம்ப வால்யூமினஸாக இருக்கு அப்படின்னா இதை தரவு பண்ணிட்டு வாங்க. இந்த 50 கொஸ்டின் பண்ணுங்க, 50 கொஸ்டினுமே 50 டாபிக், அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்போம். கொஸ்டின்ஸையும் படிங்க, எக்ஸ்பிளனேஷன் மனப்பாடம் பண்ணுங்க. இது மெட்டீரியலா பாருங்க, லைக் யுவர் புக், லட்சுமிகாந்த் புக் மாதிரி இது ஒரு மெட்டீரியல். 50 டாபிக் நீங்க படிச்சிட்டீங்கன்னா எழுத போற டெஸ்ட்ல அதுல இருந்து 5 கொஸ்டின் வரலாம், அதுக்கு மேல வராம கூட இருக்கலாம், 5, 4, 3 வரும், பரவாயில்ல. ஆனா இங்க மொத்தம் 30 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்போம். டெஸ்ட் முடியும் போது இந்த 50 கொஸ்டின் பிளஸ் 30 கொஸ்டின் நீங்க படிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட இந்த 30ம் புது டாபிக் தான், 1-2 வேணா இதுல ஓவர்லாப் ஆகும். ஸோ டோட்டலா 80 கொஸ்டின்ஸ் வருது. நான் வந்து ரஃபா 60 எடுத்துக்கிறேன். ஒரு மாசம் இந்த மாதிரி 60 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சேர்ந்துரும். 10 மாசம் எடுத்துட்டீங்கன்னா 600 கொஸ்டின்ஸ், விச் மீன்ஸ் 600 டாபிக்ஸ். நமக்கு அதுல இருந்து 5% ரிஃப்ளெக்ட் ஆனாலே போதும்ன்றேன். புரியுதா சொல்றது? நாட் ஈவன் 10%, 5% வந்து 5% பெருசு, 5% வரதே பெருசு. வந்துருச்சுன்னா சூப்பர், ஜாக் போட்டு தான். கரெக்ட் தானுங்க? 10 மாசம்னா 600 கொஸ்டின், 5% அப்ப எவ்வளவு வருது? 30 கொஸ்டின் வராது. நான் ரொம்ப கம்மியா எடுத்திருக்கேன் 5%. நமக்கு வந்து 2 to 3% வந்தாலே போதும். இதுக்கு தாண்டி வர கொஸ்டினை விடுங்க, போட்டு குழப்பிக்காதீங்க. அதே மாதிரி ஃபார் கிளியரிங் பிலிம்ஸ், நோ டவுட் வி நீட் கரண்ட் அஃபேர்ஸ் நாலேஜ். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு கிளியர் பண்ண முடியும், நான் இல்லைன்னு சொல்ல, அதாவது வேணும். ஆனா ஸ்டாட்டிக் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். பிகாஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வேஸ்ட், நீங்க போக போக போயிட்டே இருக்கும். ஸோ ஓரளவு கரண்ட் அஃபேர்ஸை படிச்சுட்டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஆன் ஸ்டாட்டிக் பார்ட். ஸ்டாட்டிக் பார்ட்ன்றது நம்ம கிளாஸ் நோட்ஸ் தான், கிளாஸ்ல படிக்கிற கண்டென்ட் தான், அதுக்குன்னு இருக்கக்கூடிய ரெலவெண்ட் புக், வேற எதுவும் கிடையாது. ஏன்னா அதுன்னு கரண்ட் அஃபேர்ஸை படிக்காம இருக்காதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சாதான் ஏன் இதெல்லாம் கொஸ்டினா கேட்கறாங்க, ஏன் இது டாபிக் இருக்குன்றது தெரியும். நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலன்னா நிறைய விஷயம் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போட்டாங்க சாட் பாக்ஸ்ல 100 years ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி. இது தெரியணும்னா நியூஸ் பேப்பர் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் தெரியணும். இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நீங்க பார்க்கும்போது ஓகே 100 years அப்படின்னு தெரியும். அப்போ செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் நியூஸ்ல பேசப்படுதுன்னு தெரியும். கிளாஸ் நோட்ஸ்ல படிக்கும்போது அந்த ஏரியாவை கொஞ்சம் எம்பசிஸ் பண்ணி பார்ப்போம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ஏதாவது ஒரு லீடர்ஸ்க்கு சிலை திறந்திருப்பாங்க, யாருக்காவது லீடர்ஸை வச்சு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட், அதை கேள்வியாக கேட்க வாய்ப்பு இருக்கு அந்த லீடரை பத்தி. அது நம்மளுடைய கிளாஸ் நோட்ஸ்ல கவர் ஆயிடும். நம்ம கிளாஸ் நோட்ஸை ஹோலிஸ்டிக்கா படிக்கும்போது எல்லாத்தையுமே வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும்.
நல்லதுதான். ஆனா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்க டாபிக்கை இன்னும் எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜ் கொடுத்தீங்கன்னா அது கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ இந்த வாட்டி இந்த டிராபிக்கல் சைக்ளோன் தித்வா ஒரு பெரிய இதை கிரியேட் பண்ணுச்சு. ஸோ எதிர்பார்க்காத மாதிரி அங்கேயே நின்று போய் ஸோ அல்டிமேட்டாக அது எதை பற்றினா டிராபிக்கல் சைக்ளோன் பற்றி. டெஃபினெட்லி வி கேன் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின் அபவுட் டிராபிக்கல் சைக்ளோன் இல்லைனா ப்ரெஷர் பெல்ஸ், அந்த விண்ட் வெஸ்டர்லீஸ் ஈஸ்டர்லீஸ், ஏன்னா அதனால தான் அது மூவ் ஆகலை. படிச்சிருப்பீங்களா, பேப்பரை பார்த்துருப்பீங்க. அப்போ இதை வந்து அவன் இது இந்த சைக்ளோன் ஏன் மூவ் ஆகலன்னு கேட்க போகிறது இல்லை. பேசிக்காக இந்த ப்ரெஷர் பெல்ட் விண்ட் சிஸ்டம் பற்றி பிரைமரி விண்ட் செகண்டரி விண்ட்ஸை பற்றி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, பிரைமரி விண்ட்ஸ் தான் அந்த வெஸ்டர்லீஸ்லாம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதை கேட்க வாய்ப்பு இருக்கு. பேசிக்காக கேட்டுருவாங்க. என்சிஆர்டி கிளாஸ் நோட்ஸே போதும். நீங்கள் கிளைமேட்டாலஜி நிறையா படிச்சிருப்பீங்க, இந்த ஏரியா விட்டுட்டு போயிருப்பீங்க எக்ஸாமுக்கு, மேபி இதில் கொஸ்டின் கேட்டு வைப்பாங்க. நீங்கள் லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் படிச்சிருப்பீங்க, டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இந்த ப்ரெஷர் பெல்ஸ் அண்ட் விண்ட்ஸ் இதை கவனிக்காம விட்டுருந்தீங்கன்னா இது கொஸ்டினாக வர வாய்ப்பு. ஏன்னா இது கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ இருந்தது. எல்லா வருஷமும் சைக்ளோன் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு. பட் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. மான்சூன் எல்லா வருஷமும் இருக்கிறது தான். ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்த டாபிக் நியூஸில் பெருசாக பேசப்பட்டுச்சுன்னா அது அப்படியே கன்வென்ஷனல் பேஸ் பண்ணி வர வாய்ப்பு அதிகம். ஓகே, அதுதான் அந்த எம்பசிஸ். ஸோ வென் யூ ஃபாலோ எ பர்டிகுலர் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரெடிக்ஷன் நம்பி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தரவா பண்ணிட்டு போங்க. நமக்கு இந்த 2 to 3% மாட்டினா போதும், அதுவே ஒரு பெரிய எட்ஜ் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம். தென் வில் வைண்ட் அப் த செஷன். அதுக்கப்புறம் டவுட்ஸ் நான் இது பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கொஸ்டின் வந்து ராஜாராம் மோகன் ராய் பற்றி கொஸ்டின் 2 ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்க. ஓகே, சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் டைரக்டாக நம்ம கிளாஸ் நோட்ஸில் பார்த்துருக்க மாட்டோம். பட் while applying ideas of ராஜாராம் மோகன் ராய் we can able to answer this question. லாஜிக்கே அவ்வளோதான். ஸோ ஆன்சர் என்ன, இது அப்படியே எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா மாடர்ன் இந்தியா பிபின் சந்திரா புக்கு, மாடர்ன் இந்தியா பிபின் சந்திரா என்சிஆர்டி புக் இருக்குல்ல, அதில் அப்படியே இந்த லைன் அப்படியே அங்கே இருக்கு, அதுலேருந்து எடுத்திருக்காங்க. நான் டவுட்டு வரேன், ஆன்லைன் டவுட்டு வரேன். ஓகே, ஸோ ரெண்டுமே கரெக்ட். எந்த ரிஃபார்மர்ஸும் ட்ரெடிஷ்னல் ஃபிலாசபியை ரிஜெக்ட் பண்ணலை, எல்லாரும் இதை சப்போர்ட் தான் பண்ணாங்க. இதை தாண்டி மாடர்ன் எந்த அளவுக்கு வேணுன்றது தான் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்மளுடைய ஹெரிட்டேஜ் நல்ல ஹெரிட்டேஜ் தான், ஆனால் அது மட்டுமே பத்தாது, நமக்கு மாடர்ன் ஐடியாஸும் வேணும். அந்த மாடர்ன் ஐடியாஸ் எந்த அளவு எடுத்துக்க போறோன்றது தான் எல்லா ரிஃபார்மர்ஸும் சொல்றது. ராஜாராம் மோகன் ராய், தயானந்த் சரஸ்வதி, வித்யாசாகர் எல்லாருமே. நாம் என்ன நினைச்சோமோ ராஜாராம் மோகன் ராய் ட்ரெடிஷனல் பெருசா சப்போர்ட் பண்ணல அப்படின்னு. அப்படி கிடையாது. ஆல் ரிஃபார்மர் சப்போர்ட்ஸ் ட்ரெடிஷனல் ஆஸ்பெக்ட்ஸ், ஆல் ரிஃபார்மர் சப்போர்ட்ஸ் மாடர்ன் ஐடியாஸ். பிரிட்டிஷ்க்கும் நமக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னா, பிரிட்டிஷ் நம்ம ட்ரெடிஷனல் பிலாசபி ஆஸ்பெக்ட்ஸை சப்போர்ட் பண்ணல. யங் பெங்கால் மூவ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாகும். பிகாஸ் யங் பெங்கால் மூவ்மெண்ட் இஸ் கம்ஸ் அண்டர் வெஸ்டர்னிஸ்ட், டிப்பிக்கல் வெஸ்டர்ன் பீப்புள் மாதிரியே. வெஸ்டர்ன் பீப்புள் பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரெடிஷனலாக வேஸ்ட், பார்பாரிக் அப்படின்ட்டாங்க. அங்கே மட்டும்தான் அது கரெக்ட் ஆகாது. மற்ற எல்லாருமே ட்ரெடிஷனல் ஃபிலாசபியை சப்போர்ட் பண்ணவங்க தான், அதை ரெஸ்பெக்ட் பண்ணவங்க தான். ஸோ இந்த லாஜிக்ஸ் இருந்தாலே போதும், யூ கேன் ஏபிள் டு ஆன்சர் சச் கொஸ்டின்ஸ். நாட் நெசசரி தட் வி ஷுட் ஹாவ் எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் இன் அவர் நோட்ஸ். அப்படி பார்த்தா நீங்க மாடர்ன் இந்தியா பிபின் சந்திரா படிச்சிட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம், அது அப்படியே இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. என்ன ஒன்று, கிளாஸ் நோட்ஸ் பிளஸ் அந்த புக்கில் ஒரு சில ஏரியாவை பார்க்கணும். அதனால தான் ஐ இன்சிஸ்ட் ரிஃபார்ம் மூமெண்ட்டை பிபின் சந்திரா புக்கில் பார்த்துருங்க. கிளாஸ் நோட்ஸை தாண்டி புக்கையும் பார்த்துருங்க. பிகாஸ் புக்லேயும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. இந்த ரிஃபார்ம் மூமெண்ட் சாப்டர் மட்டும், மற்றதெல்லாம் பெருசாக தேவைப்படாது. நேஷனல் மூவ்மெண்ட் கூட வி கேன் ஹேண்டில் வித் தி கிளாஸ் நோட்ஸ். ரிஃபார்ம் மூவ்மெண்ட் பற்றி மட்டும், ஏன்னா கிட்டத்தட்ட அதை கிளாஸ் நோட்ஸாக மாற்றணும்னா பத்தாது, போய்கிட்டே இருக்கும். ஓகே, இது வந்து ஏன்ஷியன்ல கேட்ட கொஸ்டின்ஸ், இதெல்லாம் மிஸ்ஸே பண்ணக்கூடாதுங்க. ஓகே, தீஸ் கொஸ்டின்ஸ் ஷுட் நாட் பி மிஸ்ட் அவுட் இன் தி எக்ஸாம். இதையும் தப்பு பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம பசங்க சவுத் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் கமிட்டட் மிஸ்டேக் இன் திஸ் கொஸ்டின். இது வந்து சப்ஜெக்ட் படிக்காமலே ஆன்சர் பண்ண முடியும் கரெக்டா? அவங்க பாருங்க, இத்தனைக்கும் சோலாஸ்ல 4 ரூலர் கொடுத்தா கூட கன்ஃபியூஷன் வரலாம். அவங்க டைனாஸ்டியை மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடல் தாண்டி போனது யாருன்னா சோலாஸ் தான். அதுல நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேவி
சோலாஸ் தான், அப்புறம் தான் மராத்தாஸ். வேற யார்கிட்ட இந்த மாதிரி ஸ்ட்ராங் நேவி கிடையாது. அந்த லாஜிக்கே போதும். இது தானே கிளாஸ்ல நோட்ஸ்ல டைரக்டாவே இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை விடுறது காஸ்ட்லி மிஸ்டேக். இட் இஸ் நாட் அ மிஸ்டேக், ஆக்சுவலி இட் இஸ் பிளண்டர். எதுக்கு இது காமிக்கிறேன்னா அது இவன் கேட்கிற எம்பசிஸ்க்காக. அகைன் தேர் ஆர் பேட்டர்ன் லைக் கால்ட் 3 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ். இது 2 வருஷமா வந்துகிட்டு இருக்கு. லாஸ்ட் இயர் இருந்தது, முன்னாடி இருந்தது. whenever you have lack of clarity in such type of questions, உங்களுக்கு கிளியரா இல்ல, டவுட் இருக்கு அப்படின்னா ரிஸ்க் எடுக்காதீங்க. எனக்கு கிளாரிட்டி இருக்கு அப்படின்னா தாராளம் அட்டன் பண்ணுங்க. ஒரு கான்செப்டை கொடுத்துட்டு அதுக்கு காரணம் 1 2 மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு கான்செப்ட், ஒரு ஒரு எஃபெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் 1 எதை பத்தி பேசுதுன்னா எஃபெக்ட பேசுது. ஓகேங்களா? இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் அதோடைய காசஸ் பேசுதா இல்லையான்றதான் கேள்வி. கரெக்ட் தானே? இட் டாக்ஸ் அபவுட் எஃபெக்ட்ஸ், அதோடைய நேச்சர், எஃபெக்ட்ஸ் ஆர் நேச்சர், அந்த மாதிரி we can say அதோடைய நேச்சர் என்ன எழுதுன்ட்டு. அதுக்கு அந்த நேச்சர் இருக்கிறதுக்கு காரணம் இல்ல அது இந்த எஃபெக்டை கொடுக்கறதுக்கு காரணம் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டா இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டான்றதுதான் கேள்வியே. ஏன்னா இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். கரெக்ட் தானே? ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்ல ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் 1க்கு காரணம் இந்த 2 இல்ல 2த்துல 1 இல்ல 2மே இல்லையா, இதுதான் அங்க கேள்வி. ஓகே, ஸோ அந்த இல்ல இது 2மே தப்பா. ஸோ அங்க தான் கொஸ்டினுடைய நேச்சரு. இன் கேஸ் இஃப் யூ ஹேவ் வெரி doubt in such type of questions, do not take a risk. Okay, so இது environmentல கேட்டிருப்பாங்க. There are some questions will be like this. எதுக்கு இந்த கொஸ்டின் நான் காட்டுறேன்னா, எதை அட்டன் பண்ணணும்னு ஒன்று இருக்கு, எதை அட்டன் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. அந்த மாதிரி கேட்டகரியில டவுட்டா இருக்குன்னா இதெல்லாம் அட்டன் பண்ணாதீங்க. ஓகே, இட் மே லீட் யூ இன் a costly mistake. If you know the question, yes, you can attend it, no problem. அடுத்தது இதுவும் கிளாஸ்லேயே பார்க்கறது தான். சிம்பிளாக இந்த ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு ட்ரெடிஷ்னலாக தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் ஆந்தி ஆல்டர்னேட்டாக என்ன இருக்குது அப்படின்றதான் கேட்டிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பார்க்குற இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் புதுசாக இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னன்றதான் கேள்வி. எக்கனாமிக்ஸில் கிளாஸ்ல இது அட்ரஸ் ஆகிடும். ஸோ இந்த இதே கான்டெக்ஸ்டில் பிஒய்க்கிலுமே கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. என்ன கேட்டிருப்பாங்கன்னா சிம்பிளாக ஸ்டாக்ஸ்னா என்ன, வெஞ்சர் கேபிட்டல் என்னன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதை என்னன்றதை படிக்கும் போது அது ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லையா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, வெதர் வெஞ்சர் கேபிட்டல் இஸ் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் நாட்ன்றதை அதை வச்சு ஆன்சர் பண்ண முடியும். அந்த பிஒய்க்யூ நீங்க பார்த்திருந்தாலே இது ஆன்சர் பண்ணிடலாம். பிளஸ் யுவர் கிளாஸ் நோட்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து அந்த இப்போ எக்கனாமி பொறுத்த வரைக்கும் ஒரு டேர்ம்ஸை வச்சும் டைரக்டா கேட்கலாம், இல்லை 4 டேர்மை கொடுத்துட்டு இது எதை பத்தினும் கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் போட்டுட்டு எதெல்லாம் பேங்க் ஃபிக்ஸ் பண்ணும், எதெல்லாம் ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணுன்ற மாதிரி கூட கேட்க முடியும். நமக்கு ஒரு டேர்ம் என்ன அது தெரிஞ்சுட்டா போதும். அது எல்லாமே ஆல்ரெடி பிஓக்களை கேட்டிருப்பாங்க. பேங்க் ரேட்னா என்ன, ரெப்போ ரேட்னா என்ன, இது எல்லாமே ஆல்ரெடி பிஓக்கள். ரிவர்ஸ் ரெப்போனா என்ன, இதெல்லாம் ஆல்ரெடி பிஓக்கள் இருக்கும். அது என்ன ஏதுன்றது நீங்க படிச்சுட்டா இதை வச்சு கேட்குற கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஒய்க்யூ பிளேஸ் அ வைட்டல் பார்ட். அட்லீஸ்ட் 5 to 10 years. பெட்டர் கோ ஃபார் 10 years பிஒய்க்யூ. என்ன ஒன்று ஜிஎஸ்டிலாம் இப்போ கிடையாது. ஓகே, அந்த 10 years போகும்போதெல்லாம் பெருசாக அந்த ஜிஎஸ்டி இது வந்திருக்காது, அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிக்குது. கரெக்டா? ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ். அதே மாதிரி இப்போ ஜிஎஸ்டி உங்களுக்கு 2.0 அது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்லாபே மாறுது. இப்போ இதுக்கு முன்னாடி பிஒய்க்யூல ஏதாவது 4 ஸ்லாப்னு கேட்டிருந்தா இப்போ அந்த ஸ்லாப் மாறும். ஸோ அதை நம்ம இன்கார்பரேட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, அது ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் ரிப்பீட்டடா யூபிஎஸ்ல கேட்டிருக்கா கொஸ்டின் தான். when we go through a particular PYQ, ஓகே, அந்த டாபிக் அதை கொஞ்சம் ப்ராடா பார்த்துக்க வேண்டியதான். கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன ப்ராடா பார்க்கணும்னா அதை பத்தி கிளாஸ் நோட்ஸ்ல என்ன இருக்கு, என்செட்ல என்ன இருக்கு, அது போதும். அதை வச்சு ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, do not think that
நம்ம இன்னும் டீட்டெயிலாக படிக்கணும், இன்னும் அடுத்த லெவல் ஆஃப் ஆப்ஷனல் ரேஞ்சில் படிக்கணும் அவசியம் கிடையாது. we can able to answer only with the help of class notes. அதே மாதிரி அந்த ஒன்லி ஒன் ஒன்லி டூன்றதை தாண்டி எலிமினேஷன் மூலியமாகவும் இப்போ ஆப்ஷன்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். லாஸ்ட் இயர் இருந்தது, முன்னாடியே இருந்தது. 2023 மட்டும்தான் அப்படி இல்லை, கம்ப்ளீட்டாக எலிமினேஷனை தொட முடியாத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அதோட அட்வான்டேஜ் என்னன்னா நம்மளால இந்த மாதிரி கொஸ்டின்ஸை எலிமினேஷன் மூலியமாகவும் போட முடியும். பட் ஒன்லி திங் we have to be very thorough with the class notes. We have to be very thorough with the NCERT. Again and again. அதுதான், அது போதும். அது தரவு பண்ணதாலே போதும். நீங்க நிறைய புக்ஸுக்கு போகாதீங்க, நிறைய ரிவிஷன் பண்ணுங்க, மெமரைஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுங்க. ஸோ அதுவே உங்களுக்கு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும். நீங்க நிறைய புக்ஸ் படிக்கும்போது ரிவிஷனுக்கு டைம் கம்மியாயிடும். நிறைய புக்ஸ் பண்ணும்போது ரிவிஷன் டைம் கம்மியாயிடும். நிறைய படிச்ச மாதிரி தெரியும், ஆனா எஃபெக்டிவா படிச்சிருக்க மாட்டீங்க. ஓகே, அடுத்தது அகைன் பாலிட்டி. பாலிட்டியில் லோக்கல் கவர்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா வருஷமும் மினிமம் ஒரு கொஸ்டினாவது லோக்கல் கவர்மெண்ட்லேருந்து கேட்டுருவாங்க. அது பஞ்சாயத்தாக இருக்கலாம், இல்லை முனிசிபல் கார்பரேஷன், எதுவாக வேணா இருக்கலாம். நம்மளால எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்லேருந்து கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டுட்டு இருப்பான். அகைன் அகைன் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. எய்தர் 1 or 2 கொஸ்டின்ஸ் டெஃபினெட்லி தே வில் ஆஸ்க். பட் எந்த கொஸ்டின் எக்ஸாக்டாக கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, அது ஒரு சிக்கல் இருக்கு. ஆனால் நீங்கள் நல்லா அதே டாப்பிக்கை படிச்சிட்டிங்கன்னா, பிவைக்யூலாம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் நம்மளால கார்னர் பண்ண முடியும் அட்லீஸ்ட். ஓகே, அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் தான் இது. அகைன் பாலிட்டிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட். பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அக்யூரேசி அதிகமாக கொண்டு வர முடியும் எக்ஸாமில். டிப்பிக்கலாக நம்ம ஆல்ரெடி படிக்கிற டாபிக்லேருந்தே கொஸ்டின்ஸ் நிறைய மாட்டிக்கும். பட் மோர் அண்ட் மோர் ரிவிஷன் டெஃபினெட்லி இஸ் எசென்ஷியல் டு ஆன்சர் பாலிட்டி கொஸ்டின்ஸ். நீங்கள் பாலிட்டி கண்டென்ட்டை ஒரு தடவை ரீட் பண்ணுறது இல்லை 2 தடவை ரீட் பண்ணுறது பத்தாது. அகைன் அண்ட் அகைன் மெமரைஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணி ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. எப்படி மாடர்ன் இந்தியா ஒரு முக்கியமான ஏரியாவோ அதே மாதிரி பாலிட்டி ஒரு முக்கியமான ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு பிலிம்ஸ் கிளியரிங். When we want to clear prelims, we should be very strong in polity. We should be decently strong in modern India. Modern India ஒரு 5 கேள்வி கேட்டான்னு வைங்க, அது எப்படி 3 கேள்வி ஈஸியா இருக்கும். அதே தான் பாலிட்டியில் 15 கேள்வி கேட்குறாங்க இல்லை 20 கேள்வி கேட்குறாங்கன்னா அதில் எப்படியும் 15 கேள்வி ஆன்சரபிள் தான், ப்ரொவைடட் நீங்கள் தரவா படிச்சிருக்கணும். சின்ன சின்ன ட்விஸ்ட் தான் வச்சிருப்பாங்க. பிரசிடென்ட்டுக்கு பதிலாக பார்லிமெண்ட், பார்லிமெண்ட்டுக்கு பதிலாக பிரைம் மினிஸ்டர், அந்த மாதிரி சின்ன ட்விஸ்ட் வச்சு தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். நாம் இன்னொன்று, இது ரெண்டும் தான் டைம் கன்சியூமிங் ஏரியா, பாலிட்டியும் மாடர்ன் இந்தியாவும் ஹிஸ்ட்ரியுமே. அதை தரவு பண்ணிட்டாலே வேலை முடிஞ்சது. அதுக்கு மட்டும் நீங்கள் நிறைய டைம் கொடுக்கணும். அது எப்படி நம்ம சொல்கிறோம், பேசுவோம். அகெயின் அது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஸ்டின். இதெல்லாம் வந்து நம்ம இயர்லாம் பார்த்துட்டு யூபிஎஸ் இப்படி கேட்காது நாமளாம் முடிவு பண்ணிடுவோம், இவ்வளோ ஃபேக்சுவலாக கேட்காதுன்ட்டு. அப்படிலாம் கிடையாது. யூபிஎஸ்சியும் ஃபேக்சுவலாக கேட்பாங்க. பிலிம்ஸ் இட் செல்ஃபே ஃபேக்சுவல் கொஸ்டின் தான், ஃபேக்சுவல் நாலேஜ் டெஸ்ட் பண்ணுற ஒரு ஸ்டேஜ். அனாலிட்டிக்கல்லாம் மெயின்ஸில் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. இங்கே உங்களுக்கு எஸ்ஆர் நோ தெரியுமான்றதான் கேள்வி. இங்கே இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி பேட்டர்னில் இருக்குது, இயரை வச்சு கேட்கறது. ஆனால் அப்படி இல்லை, கரண்ட் அஃபேர்ஸில் இயரை வச்சு கண்டிப்பாக கேட்பாங்க. ஹிஸ்ட்ரியில் தான் யூபிஎஸ்சி இயரை வச்சு கேட்க மாட்டாங்க. இதுவரைக்கும் ஹிஸ்ட்ரி கொஸ்டின் எடுத்து பாருங்க, பிவைக்யூ இயர் வச்சு இருக்காது. அப்படி இயர் வச்சு பிவைக்யூல கேட்குறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு யூனிக்கான இயரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சாக்கா எரா, இது எப்போ, விக்ரம் சாம்வாட் எரா, இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் இயரை வச்சு கேட்டா. ஒரு பேட்டில் கொடுத்து எந்த வருஷம்லாம் கேட்க மாட்டாங்க. குரானாலஜி கேட்பாங்க. ஓகே, டு நாட் கன்ஃபியூஸ் குரானாலஜி வித் இயர்ஸ். உங்களுக்கு குரானாலஜி தெரியணும்னா லாஜிக் தெரிஞ்சா போதும்.
ஓகே, அது சயின்ஸ். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மோர் அண்ட் மோர் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ இங்கே நாங்கள் சயின்ஸ் டெக்னாலஜி டெஸ்ட் தனியாக இருக்கும், ரிவிஷனும் இருக்கும், ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லையும் சயின்ஸ் அண்ட் டெக் கொஸ்டின்ஸ் வரும். அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் ஆன்சரிங் சயின்ஸ் அண்ட் டெக். இன் கேஸ் இஃப் யூ ஹாவ் கொஸ்டின்ஸ் லைக் திஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் லைக் திஸ், எலிமினேஷன் கிடையாது, ஆனால் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணுங்க, அட்டன் பண்ணாதீங்க. நம்ம டார்கெட் 100க்கு 100 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறது கிடையாது. அவுட் ஆஃப் 200 90 மார்க்ஸ் தாண்டணும். 90 91 வாங்கினா போதும். அப்போனா நெட்டு நமக்கு 46 கொஸ்டின்ஸ் நின்னா போதும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி லெவல் அப்படிதான் இருக்கு. அதனால் நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ ஓகே, டோ நாட் ட்ரை டு அட்டன் மோர் அண்ட் மோர் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கீம்ஸ்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்கீம் வச்சாவது கொஸ்டின்ஸ் கேட்டுடுறாங்க யூபிஎஸ்சி. ஸோ அந்த நான் சொன்னால உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் பேஸ்டு குவிஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட், இதில் எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கீம்ஸுமே கவர் ஆகிடும். டெஃபினட்டாக அது உங்களுக்கு எக்ஸாமில் மாட்டிக்கும். ஆனால் நீங்கள் எக்ஸ்பிளேஷன் சேர்த்து படிக்கணும். இப்போ நாங்கள் டெஸ்ட் சீரிஸ் ரிஃப்ளெக்ஷன் போட்டிருந்தோம்ல, அது ஆக்சுவலி கொஸ்டின்ஸோட ரிஃப்ளெக்ஷன் தான், எக்ஸ்பிளேஷன் வச்சு போடலை. எக்ஸ்பிளேஷன் வச்சு போட்டால் நிறைய கொஸ்டின்ஸ் மாட்டிக்கும். ஏன் எக்ஸ்பிளேஷன் வச்சு ஏன் போடலை அப்படின்னா, இது பர்பஸே கொஸ்டின்ஸோட ரிஃப்ளெக்ஷன் காட்டுறது தான். கரெக்ட் தானே? புரியுதா சொல்கிறது? ஆனால் எக்ஸ்பிளேஷன் படிச்சுன்னா நிறைய ஆன்சர் பண்ண முடியும். அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பிளேஷன் கொஞ்சம் டீட்டெயிலாகவே கொடுத்துருவோம். எதுக்காக டீட்டெயிலாக கொடுக்குறோன்னா, அதுவும் ஒரு மெட்டீரியலாக யூஸ் பண்ணணுன்றதுக்காக. ஸோ தட் இன்கேஸ் இஃப் யூ ஆர் நாட் ப்ரிப்பேர், இப்போ ஜான்வரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க. அப்போ ஜான்வரி மந்த் டெஸ்ட் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் நியர்லி கம்ப்ளீட் ஆகிடும். அட்லீஸ்ட் யூ வில் ஹாவ் அ கான்ஃபிடன்ஸ் தட் ஐ ஹவ் ஸ்டடிட் சம்திங் ஃபார் ஜான்வரி. கரெக்டாக சொல்லுது, மார்ச் படிச்சிருக்கேன், ஏப்ரல் ஏதோ படிச்சிருக்கேன், ஜூன் ஜூலை தான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ அக்டோபர் நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் யூ வில் கிவ் சம் இம்பார்ட்டன்ஸ். இப்போ ஜான் ஃபிப்ல நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அப்போ அது கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காமல் போகிறதுக்கு இந்த கொஸ்டின்ஸை பார்த்துட்டு போயிட்டா போதும். அதில் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கவர் ஆகும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க, அதில் 30 கொஸ்டின் இருக்கும், அதை ஆன்சர் பண்ணுறீங்க, தெரியுது தெரியல செகண்டரி, டிஸ்கஷன் அட்டன் பண்ணணும், எக்ஸ்பிளேஷனும் படிக்கணும். அதுதான் உங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலாகவே மாற்றிருங்க. இன்கேஸ் நீங்கள் ப்ரெடிக்ஷன் படிக்கலன்னா, ப்ரெடிக்ஷன் படிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது, அதை நீங்கள் அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. படிக்கலைன்னா இதை பண்ணுங்க. ஏன்னா இதுவுமே அதை ப்ரெடிக்ஷன் பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கிற கொஸ்டின்ஸ். தட் இஸ் த ரீசன் வி ட்ரை டு டைவர்சிஃபை த டாபிக்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டுமே ஃபார் எக்ஸாம்பிள் 500 கொஸ்டின்ஸ் இருக்கு, அதுக்கு மேலேயே வந்துடும். ஓகே, 1000 கொஸ்டின் கிட்ட வந்துடும். 1000 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு இது 1000 டாப்பிக்காக தான் மாற்றுறோம். கேட்டதே மறுபடியும் கேட்காத மாதிரி தான். உங்களுக்கு இப்போ நீங்கள் ஜான் ஃபிப் மார்ச் சேர்த்த மாதிரி ஒரு டெஸ்ட் வரும் கரண்ட் அஃபேர்ஸ், அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் ரிப்பீட் ஆகாது. வி வில் சேஞ்ச். அப்படி டாபிக் ரிப்பீட் ஆனாலும் கண்டென்ட் மாறிடும். எதுக்காக அப்படி பண்ணுறோன்னா, இதெல்லாம் சேர்த்து நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடி ஆகி போகும்போது உங்களுக்கு டைவர்சிஃபை டாபிக்ஸ் இருக்கும் கையில். அதுக்காக தான். இப்போ கன்வென்ஷனல் பிரச்சனை கிடையாது, கேட்ட இடத்துல கேட்க தான் அது ஸ்ட்ராங் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த நம்மளுக்கு ப்ராடராக நிறைய தெரியணும். அப்போ டிஃப்ரெண்ட் ஏரியா டச் பண்ணால் தான் அதை கவர் பண்ண முடியும். இதுதான் அந்த கொஸ்டின். ஸோ டைரக்டாக கேட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெசிஃபிக்காக அதுக்குன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் தேவைப்படாது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் 100ல் எப்படி ஒரு 5 கொஸ்டின் இந்த மாதிரி தான் இருக்கும். அட்லீஸ்ட் 3 கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டுருவாங்க, ரொம்ப சிம்பிளா. இது ராஜேந்திர சோழன்லாம் அந்த மாதிரி கொஸ்டின் தான். இதெல்லாம் மிஸ்டே ஆகக்கூடாது, மிஸ்டேக்கே நடக்கக்கூடாது, கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும் இந்த கொஸ்டின்லாம். அப்போ டெஃபினட்டாக உங்களுக்கு 6 மார்க்கோ இல்லை 8 மார்க்கோ என்ஷூர் ஆகிடும். இந்த கொஸ்டினில் மிஸ்டேக் பண்ணும்போது நீங்களே காம்படிஷன்லேருந்து பின்னாடி வரீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இது வந்து மிஸ்டேக் இல்லை, பிளண்டர். இப்போ இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் ஒரு கொஸ்டின் பார்த்தோம். அஸ்யூம் யூ ஆர் டேக்கிங் எ ரிஸ்க் பட் இட் பிகமிங் எ மிஸ்டேக். தட் இஸ் அ மிஸ்டேக், நோ நீட் டு ஒரி ஈவன் இன் எக்ஸாம் ஹால். ஆமாம், தப்பாயிடுச்சு, பரவாயில்ல. ஆனால் இது கிடையாது, இது அதில் வராது. ஏன்னா இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ரீடிங்லேயே ஆன்சர் பண்ணுற கொஸ்டின். ஃபஸ்ட்டு ரீடிங்கில் பண்ணுற கொஸ்டின்ஸில் மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கணும். அதில் தப்பு ஆகுதுன்றது காஸ்ட்லி. ஓகே, ஸோ இதான் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஃபேக்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் இன் ஸ்டாட்டிக் ஏரியா. ஃபேக்ட்ஸ் ரொம்ப முக்கியம் ஃபார் பிலிம்ஸ். கிட்டத்தட்ட 70 to 80% ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஃபேக்சுவலாக தான் வரும். 20 to 30% தான் அப்ளிகேஷன் ஓரியன்டாக வரும்.
அந்த படிச்சதை வச்சு இன்ஃபர் பண்ணி எழுதுற மாதிரி. மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வில் பி டைரக்ட். வாட் இஸ் வாட்ன்றது தான் அதிகமாக. இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின்ஸே அதானே. இது எல்லாமே 2025ல கேட்ட பிலிம்ஸ் கொஸ்டின். இது எல்லாமே டைரக்ட் தான். இது டைரக்ட், இது டைரக்ட், இது டைரக்ட், இது பர்ஃபெக்ட் டைரக்ட் கொஸ்டின், இது பர்ஃபெக்ட் டைரக்ட் கொஸ்டின். இதெல்லாம் வந்து நம்ம நியூஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் கன்வென்ஷனல் சேர்த்து படிக்கும் போது இருக்கா இல்லையான்றது தான். இதுவும் டைரக்ட் கொஸ்டின், இதுவும் டைரக்ட். எவிடன்சஸ் எஸ் ஆர் நோ, அவ்வளோதான். கரெக்ட் தானே. இப்போ இதில் ஏதாவது நம்ம அனலைஸ் பண்ணி அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இல்லை. இதுவும் டைரக்ட் கொஸ்டின். எதெல்லாம் ஆல்டர் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் வராது முடிஞ்சு போச்சு. இதில் அப்ளிகேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. இதுதான் கொஞ்சம் யோசிக்கிற கொஸ்டின். இத்தனை கொஸ்டின் இங்கே தான் அப்ளிகேஷன் ஓரியன்டே வருது. ஆக்டிவேட்டட் கார்பன் என்ன ஏதுன்றது இங்கே தான் நீங்கள் லாஜிக். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்னாலே உங்களுக்கு லாஜிக் தெரியணும், வருமா வராதா அப்படின்ட்டு. இதுவும் ஃபேக்ட்ஸ், இதுவும் ஃபேக்ட்ஸ். ராஜாராம் ராய் பேசியிருக்காரு இல்லையா, அவ்வளோதான். நாம் ராஜாராம் ராய் பற்றி தெரிஞ்சதை வச்சு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் திஸ் கொஸ்டின் டைரக்ட்லி கம்ஸ் அண்டர் ஃபேக்சுவல் கொஸ்டின் தான். அனாலிட்டிக்கல், don't think that UPSC will test your analytical skills, ability, problem solving. அதான் இங்க இல்ல, மெயின்ஸ்ல. இங்க ஃபேக்ட்ஸ் தான் செக் பண்றாங்க. ஓகே, ஃபேக்சுவல் நாலேஜ் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா மனப்பாடம் பண்ணணும். அதுதான் மனப்பாடம் பண்ணணும்னு சொல்றேன். நிறைய மனப்பாடம் பண்ண அவசியம் கிடையாது. மனப்பாடம் பண்ற விஷயம் ஸ்ட்ராங்கா இருக்கா அது போதும். ஓகே, நீங்க ஒரு ஏரியா படிச்சிருந்தாலும் அது ஸ்ட்ராங்கா படிங்க. அதுல இருந்து வர கொஸ்டினை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம எய்ம் வந்து 100 out of 100 கிடையாது, 90 out of 200. 90 மார்க்ஸ், 91 மார்க்ஸ், 92 மார்க்ஸ், அது போதும், கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். மோர் ஓவர் சிசாட் இருக்கு, சிசாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டெய்லி 1 hour ப்ராக்டிஸ் பண்ணுங்க சிசாட்டுக்கு. ஆல்ரெடி சிசாட் கிளாஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கிளாஸை எஃபிஷியன்ட் அட்டென்ட் பண்ணுங்க. அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டைமை சிசாட்டுக்குன்னு ஒதுக்கிடுங்க. சிசாட்டை ரொம்ப லெத்தார்ஜிக்கா விடாதீங்க. 66 மார்க் தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப லெத்தார்ஜிக்கா விட்டுறாதீங்க. அதுக்குன்னு பயந்துட்டு இருக்காதீங்க. ஸோ யூ ஹாவ் டு ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ் பிட்வீன் த சீரியஸ்னஸ் ஆஃப் சிசாட், த கிளியரிங் ஆஃப் சிசாட், ஆஸ் வெல் அஸ் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு சிசாட். நமக்கு சிசாட் கிளியர் பண்ணி ஆகணும், அதுக்குன்னு எனார்மஸ் டைம் அதில் போட்டுறாதீங்க. ஓகே, அந்த டைம் அதுக்குன்னு ஒரு 1.5 hours ஒதுக்கிடுங்க டெய்லியும். ஏன்னா நம்பர் சிஸ்டம்ஸ்லாம் நிறையவே கேட்குறாங்க. அது இல்லாமல் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ளிகேட் ஆகிட்டே வருது. ஜிஎஸ்ல கிளியர் பண்ணிட்டு சிசாட் பண்ணாமல் போயிடக்கூடாது. இப்போலேருந்து சிசாட் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா தாராளமாக பிலிம்ஸ்குள்ளே நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. ஆனால் டெய்லி அதுக்கு 1.5 hours கொடுத்துருங்க, அதை விட வேண்டாம். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்குது அதில்? அதே மாதிரி ஹவு மெனி கொஸ்டின்ஸ் ஐ ஷுட் அட்டெண்ட் இன் டெஸ்ட் சீரிஸ். இப்போ டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும் கரெக்டாக. இதில் எவ்வளோ அட்டென்ட் பண்ணணும்? லாஜிக் வெரி சிம்பிள். நமக்கு 46 கொஸ்டின் கரெக்ட் ஆகணும். ஓகே, இல்லை 50 கொஸ்டின் கரெக்ட் ஆகணும். 50 கொஸ்டின் அப்படின்றது பெஸ்ட். ஓகே, முன்ன பின்ன ஆனாலும் 100 மார்க் கண்டிப்பாக. கட் ஆஃப் 100 மார்க் வராது. ஒருவேளை கட் ஆஃப் 100 தாண்டுதுன்னா கொஸ்டின் ஈஸின்னு அர்த்தம். ஓகே, டோன்ட் திங்க் தட் 110 போயிடுச்சு. 2011 தான் இந்த சிலபஸ் வருது. இப்போ நம்ம படிக்கிற இந்த சிலபஸ் 2011 இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க யூபிஎஸ்சி. 2011 இருந்து 2024 வரைக்கும் யூபிஎஸ்சி கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் ஒரே ஒரு வருஷம் தான் 200க்கு 116 போகும். இது எந்த வருஷம்னா 2016. ஓகே, அதுக்கு அது அந்த அந்த வருஷம் தவிர வேற எங்கேயுமே இந்த அளவுக்கு எனார்மஸாக போனதில்லை. ஒரு சில டைம் 104 போயிருக்கு. ஆனால் அந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் ஈஸி. ஒரே தடவை 2016 116 போகும் கட் ஆஃப் ஜென்ரல் கேட்டகரி. அப்போனா என்ன அர்த்தம்? கொஸ்டின் பேப்பர் ஈஸி. நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் டைரக்டாக கேட்டாங்க, வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி. சும்மா எந்த ப்ரெடிக்ஷன் மேகசின் எடுக்கிற எனி மேகசின் ஒரு டாபிக் இருக்குன்னா வாட் இஸ் வாட்னு கொடுத்துருப்பாங்களே ஃபர்ஸ்ட் 2 லைன், அதுவே கொஸ்டினா ஃப்ரேம் ஆச்சு அந்த வருஷம் சிம்பிளா. அதனால கட் ஆஃப் ஏறிடுச்சு, வேற ரீசனே கிடையாது. இதை தாண்டி பெருசா அதுவும் இப்போ ரீசெண்டா 2024, 2023, 2022, 2021 இங்கெல்லாம் எங்கேயுமே கட் ஆஃப் 100 வரல, 90 வரல. மேக்ஸிமம் 92 அந்த மாதிரி தான், எங்கேயுமே 100 டச் பண்ணல கட் ஆஃப். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இது வச்சு பார்க்கும்போது இந்த
100 ரொம்ப சேஃப். அப்போ 100 கொஸ்டின் கொடுக்குறாங்க, நமக்கு கண்டிப்பா 100 மார்க் வேணும். அப்ப கண்டிப்பா 50 கொஸ்டின் அட்டன் பண்ணி ஆகணும், அதுல டவுட்டே இல்லை. 50 கொஸ்டின் வி ஹாவ் டு அட்டன் மினிமம். ஆனா 50மே ரைட் ஆகணும். பிரச்சனை என்னன்னா 50 ரைட் ஆகாது. கரெக்டா? ஓகே. எவ்வளவு தப்பாகலாம் அப்படின்னா இது எல்லாமே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வச்சு தான் இருக்கு. இந்த நம்பர்ஸ் 50க்கு மேல அட்டன் பண்ணணுன்றது கன்ஃபார்ம். 50க்கு மேல எவ்வளவு அட்டன் பண்ண போறோம் அப்படின்றது எதை டிசைட் பண்ண போகுதுன்னா உங்க ப்ரிப்பரேஷன் தான். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் மியர் நம்பர் கேம். இந்த நம்பர் கேம் எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னா நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங் ஆயிட்டு டெஸ்ட் எடுக்க தான் இந்த நம்பர் கேமே ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இந்த நம்பர் கேமை போட்டு யோசிக்காதீங்க. ஓகே, ஒரு சில பேர் சொல்லுவாங்களே 85 அட்டன் பண்ணணும் சேஃப் ஜோன், 90 அட்டன் பண்ணணும் சேஃப் ஜோன். சேஃப் ஜோன் இஸ் அபவுட் யுவர் கண்டென்ட். ஓகே, 51 கூட அட்டன் பண்ணிட்டு வெளியே வரலாம், பிரச்சனையே கிடையாது. பட் யூ ஷுட் பி வெரி ஸ்ட்ராங் இன் தி கண்டென்ட். 51ல் 1 தப்பு, 50 ரைட்டு, அவ்வளோதான். 90 மார்க்ஸ் வந்துடும், 99 கிட்ட வந்துருமே. ஏன் அட்டன் பண்ணக்கூடாது? என் கேள்வி புரியுது நான் சொல்றது? 99 பாயிண்ட் சம்திங் வரும், 50 கரெக்டாகி 1 தப்பானா. இந்த 50 கரெக்ட் ஆகுது இல்லை, இது எதை வச்சிருக்குன்னா இந்த நம்பரை வச்சு கிடையாது, உங்க ப்ரிப்பரேஷனை வச்சு. அதனால டு நாட் கோ பை திஸ் நம்பர் கேம். அது இப்போ இது அது வந்து இப்போ வந்து ரொம்ப டூ ஏர்லி டு திங்க் ஆஃப் இட், அதுக்கு சொல்ல வரேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரீடிங் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வாங்குறோம், ஒரு கொஸ்டினா படிச்சுட்டு போறோம். நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்றோம். ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் ரீடிங்ன்றது இட் ஷுட் பி எக்ஸாக்ட் ஆன்சர். அது என்ன எக்ஸாக்ட் ஆன்சர் அப்படின்னா, இப்போ இந்த கொஸ்டின் இருக்குன்னு வைங்க, இந்த ஆப்ஷன்ஸே பார்க்கக்கூடாது, எப்படி எலிமினேஷன் தான் அது. ஸோ பார்க்கக்கூடாது. இந்த ஆப்ஷன்ஸ் பார்க்காம இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஆன்சர் சொல்ல தெரியணும். Without looking at these options, you should answer this. That is called exact. இது ரைட்டு, ராங், ரைட்டு, வாட் எவர் இட் இஸ், இது எக்ஸாக்ட். இதே மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. கொஸ்டினை படித்தோம், fill in the blanks மாதிரி ஆன்சர் பண்ணா அதுதான் எக்ஸாக்ட். அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டு. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு கொஸ்டின்ஸை கண்டுபிடிங்க. ஒரு சில டைம் 100 கொஸ்டின் படிப்பீங்க, 10 தான் இருக்கும், மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட்ல ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, அதை கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எவ்வளோ அட்டன் பண்ணணும்? நீங்க 30 கொஸ்டின்ஸ் டு 40 கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க போடுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ உங்களுடைய டார்கெட் 30 to 40 ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஸ்பிளிட்டர் டெஸ்ட்லயும் 2 சப்ஜெக்ட் இருக்கும். ஜிஎஸ் ஒரு சப்ஜெக்ட், அதர் ஜிஎஸ் சப்ஜெக்ட், கரண்ட் அஃபேர்ஸ். இந்த ஸ்டாட்டிக்கை ஸ்ட்ராங் பண்ணுங்க. எல்லா ஸ்பிளிட்லயும் 2 சிலபஸ் தரவு பண்ணிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் டு 40 கொஸ்டின்ஸ் ரீச் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொன்னது புரியல, எக்ஸாக்டா அடிக்கணும். அப்படி எக்ஸாக்டா போடும்போதே சம்டைம்ஸ் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்ல 1 or 2 கொஸ்டின்ஸ் மிஸ் ஆயிடும், ஏதாவது நடக்கும். ஓகே, அது பரவாயில்ல. 30 அட்டன் பண்ண 2 கொஸ்டின்ஸ் எல்லாம் தப்பு, அது கண்டிப்பா வரும். 30க்கு 30யும் வரலாம், பிரச்சனை கிடையாது. இது கரண்ட், இது இது இந்த நம்பர் தெரியணும்னா இதை ஸ்ட்ராங் ஆகணும் தான் முடியும். நீங்க இதுக்கு படிக்காம இது 30 வராது. இந்த 2 சப்ஜெக்டை தரவு பண்ணுங்க. இப்போ என்ன பிரச்சனை வரும்னா அந்த வாரம் அந்த 2 சப்ஜெக்டை படிக்க டைம் பத்தாது. ஓகே, அடுத்த பிரச்சனை அது வரும். என்ன பண்ணணும்னா சே கம்மிங் டெஸ்ட்டுக்கு வந்து பாலிட்டி, ஜியாகிரபி, கரண்ட் அஃபேர்ஸ்னு வைங்க. இதுல பாலிட்டி எங்கெல்லாம் வருதோ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு பாலிட்டி. திரும்ப அடுத்த ஸ்பிளிட்டப்ல பாலிட்டி வரும், அப்பயும் பாலிட்டி படுங்க. அப்படியே பாலிட்டி படிச்சுட்டே வாங்க, முடிஞ்ச அளவுக்கு பாலிட்டியை புஷ் பண்ணி முடிங்க. அப்ப ஜியாகிரபி என்ன பண்றது? ட்ரை டு ரீட் ஜியாகிரபி இந்த பர்டிகுலர் வீக். பண்ண முடியலன்னா விடுங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க, கிளாஸ்ல படிச்ச நாலேஜ் வச்சு ட்ரை பண்ணுங்க, டிஸ்கஷன் பண்ணுங்க, லேர்னிங்கா பாருங்க. ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்ல 1 வாரம் கேப் இருக்கும். ஆல்ரெடி கிளாஸ் முடிச்சவங்களுக்கு அந்த 1 வாரம் ஃபுல்லாவே ப்ரிப்பரேஷன் டைம் தான். கிளாஸ் போயிட்டு இருக்கவங்களுக்கு அந்த டைம் கிளாஸ் கம்மியாயிடும். ஸ்பிளிட் அப் முடியும் போதே கிளாஸ் முடிஞ்சிடும், இதான் லாஜிக்.
நாங்கள் கிளாஸ் முடிக்கிறதே ஸ்பிட் அப்காக தான். ரிவிஷன் அப்போ சிலபஸ் இருக்காது, இருந்தால் மெயின்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ யூ வில் கிளாஸ் வில் பி ரெடியூஸ்டு. இன்கேஸ் நீங்கள் சிசாட் போயிட்டு இருக்கீங்கன்னா சிசாட்டு முடிஞ்சிடும் அந்த டைம். அப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும். அந்த வாரம் ஜாகிரபியை படிங்க. நீங்கள் ஏரியா பெரிய ஏரியாவை ஃபஸ்ட்டே படித்து முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஏரியா படிக்கிறது கொஞ்சம் ஈஸி. கம்பேரேட்டிவ் டு பாலிட்டி, ஜாகிரபி வந்து அவ்வளோ இன்டென்ஸான ஹெவி சப்ஜெக்ட் கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பிளிட் அப்ல ஒரு ஜிஎஸ் சப்ஜெக்டை கன்சிஸ்டண்டா முடிச்சுட்டு வாங்க. ஒருவேளை நீங்க ஜாகிரபியை படிச்சிட்டீங்கன்னா ஜாகிரபி முடிச்சிருங்க, பாலிட்டி அங்க பாத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்க பேலன்ஸ் பண்ணுங்க. இப்போ எக்கனாமி என்விரான்மெண்ட் வருதுன்னா ஏதாவது ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணுங்க. பாலிட்டி ஹிஸ்டரி வந்தா ஏதாவது ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதை முடிச்சுட்டே வாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பாலிட்டியில பிரியாம்பிள் முடிப்பீங்க, யூனியன், ஸ்டேட்ஸ், சிட்டிசன்ஷிப் எல்லாம் முடியும். அடுத்த டெஸ்ட் வரும்போது எஃப்ஆர், டிபிஎஸ்பி, எஃப்டி முடியும். அடுத்த டெஸ்ட் வரும்போது எக்ஸிக்யூட்டிவ் முடியும், அப்புறம் லெஜிஸ்லேச்சர் முடியும், ஜுடிஷியல் முடியும், பாலிட்டியை முடியும். அப்போ அதுலயுமே மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ரிவிஷன் டெஸ்ட் அப்போ கவர் பண்ணலாம். ஆனா இங்க படிக்கும்போது ரொம்ப தெளிவா படிங்க. என்டையர் சிலபஸ் நான் ரீட் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி அவசரமா படிக்காதீங்க. ரிவிஷன் அப்போ திரும்ப எடுத்தீங்கன்னா புதுசா இருக்கும், படிச்ச மாதிரியே இருக்காது. அன்லெஸ் அதர்வைஸ் படிக்கும்போது நீங்க பெண்ணு வச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் ஓபன் பண்ணும்போது அப்போ ஓகே, அப்போ இதை இங்கே படிச்சிருக்கோம் நம்ம, அந்த பெண் இங்க வச்சு நம்ம அந்த மாதிரி ஆயிடும். புரியா சொல்றது? ஏன்னா உங்களுக்கு அதை ரீகலெக்ட் ஆகணும் ரிவிஷன் படிக்கும் போது. அப்போ இங்க ஸ்ட்ராங்கா படிக்கணும், கண்டிப்பா பண்ண முடியும். இப்போ எஃப்ஆர், டிபிஎஸ்பி, எஃப்டி இது செகண்ட் ஸ்பிளிட் அப் ஆஃப் பாலிட்டி. நீங்க எஃப்ஆரே ஃபுல்லா முடிக்கல, பாதி தான் முடிச்சிருக்கீங்கன்னா பரவாயில்ல, அந்த பாதியை நல்லா தரவு பண்ணிட்டு வாங்க. அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க, தப்பு கிடையாது. சைட் பை சைட் நான் சொன்னல அந்த கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் அதை மட்டும் பிளான் பண்ணுங்க. மொத்தம் 50 கொஸ்டின் படிக்க போறீங்க ஒரு வாரத்துக்கு. அடுத்த வாரம் 50 + 30 மாறும். ஸோ ஆவரேஜா 80 கொஸ்டின்ஸ் வைங்க. இதை டிவைட் பண்ணுங்க அக்ராஸ் 6 days. ஒரு நாளைக்கு என்ன ஆனாலும் 13 கொஸ்டின் டு 14 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடணும், அதோட எக்ஸ்பிளேஷன் படிச்சிடணும், மனப்பாடம் பண்ணிடணும். இந்த மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க, வேற வழியே இல்லை, இதை பண்ணி தான் ஆகணும். அப்போ உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் ஈஸியா இருக்கும். வித்தவுட் தட் டு நாட் என்டர் இன்டு நம்பர்ஸ். ஓகே, அதே மாதிரி டெஸ்ட் மார்க்கை வச்சு டிசைட் பண்ணாதீங்க. டெஸ்ட் மார்க்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆகும், ரொம்ப லோவாக வரும், திரும்ப ஹை ஆகும், திரும்ப லோ ஆகும். எதெல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்ததை வச்சு தான், இந்த கிளாஸ் டெஸ்ட்லாம் படித்தது, கிளாஸ் அட்டன் பண்ணதை வச்சு தான் அது மாறுமே. ஸோ அதனால் அதை வச்சு பண்ணாதீங்க. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக படிக்க படிக்க கிளாஸஸ் கம்மியாகும் போது உங்களுக்கு சஃபிஷியன்ட் டைம் கிடைக்கும். அந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா இப்போ நீங்கள் புஷ் பண்ணணும் உங்களை. அப்போ ஃப்ரீ ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரிலாக்ஸ் ஆயிட்டீங்கன்னா பண்ண முடியாது. அதே மாதிரி எந்த டெஸ்ட்டுமே விடாதீங்க. ட்ரை டு அட்டன் ஆல் த டெஸ்ட். டு நாட் திங்க் தட் வித்தவுட் ப்ரிப்பரேஷன் அட்டெண்டிங் த டெஸ்ட் வில் நாட் கிவ் யூ எனி ரிசல்ட். அப்படி கிடையாது. ஈவன் இஃப் யூ நாட் ப்ராப்பர்லி ப்ரிப்பேர்டு ஃபார் த டெஸ்ட், கம் அண்ட் அட்டெண்ட் த டெஸ்ட் சீரியஸ்லி. அப்போதான் உங்களுக்கு அந்த கமிட்மெண்ட் இருக்கும். ஒரு டெஸ்ட் நீங்க கட்டடிச்சு பழகிட்டீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் கட்டடிக்கும் போது கில்ட்டே இருக்காது, பரவாயில்ல அப்படின்னு வந்துடும். அதை பண்ணாதீங்க, வந்த அட்டன் பண்ணுங்க, அவ்வளோதான். மார்க்கை போட்டு குழப்பிக்காதீங்க, யாரும் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க போகிறது இல்லை. மிஞ்சி போனால் உங்க கூட இருக்க 4 பேர் பார்த்தா பெருசு, மற்ற யாருக்கு யார் பேரும் தெரியாது, அது பாட்டுக்கு வரப்போது போகும். இல்லை இல்லை, அதெல்லாம் ஒரு ரீசனாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் அதை சொல்லுவாங்க, வந்து மார்க் வந்து ரொம்ப டிமோட்டிவ் ஆகுது, பார்க்காதீங்கன்றான் பிடிஎஃப். ஏன் ஓப்பன் பண்ணுறீங்க அதை? அதான் நமக்கு தெரியுமே என்ன மார்க் என்னன்ட்டு, எதுக்கு அதை ஓப்பன்? ஃப்ரீயாக விடுங்க, அவ்வளோதான். It cannot be a reason for you to get demotivated because see we have seen people who are clearing prelims. ஒரு சில பேர் தான் இங்கேயும் எக்ஸப்ஷனல் மார்க் எடுத்து அங்கேயும் கிளியர் பண்றாங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் சுமாராக தான் மார்க் இருந்திருக்கு, ஆவரேஜாக தான், அப்புறம் அங்கே கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் யார் ஸ்டிக்காக வைக்காதீங்க. ஆனால் படிக்கணும், கிளியர் பண்ணுறவங்க படிச்சிருக்காங்க, அதில் டவுட்டே கிடையாது. those who are clearing prelims, no doubt they have prepared well. Without that it is not possible to clear. ஏன்னா இது வந்து இங்கி பிங்கி பாங்கி கிடையாது, நெகட்டிவ் மார்க்கிங். தப்பாச்சுன்னா நெகட்டிவ் மார்க். லக்கு அப்படின்றது நோ டவுட் இருக்கு இங்கேயும், பட் ரொம்ப கம்மி. ப்ரிப்பரேஷனும் தேவை ஈக்குவலா. ஓகே, அதனால இப்போ இருக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன் லெவலை வச்சு முடிவு பண்ணாதீங்கன்ற. ஓகே, ப்ரிப்பரேஷன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்கு. ஓகே, இனி அதர் டவுட் ஆன்லைன்? இப்போ சொல்லுங்க டவுட். உங்களுடைய ரெகுலர் கிளாஸஸ் கண்டினியூ ஆகும், டெஸ்ட்டும் நடக்கும், டைம் டேபிள் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும்.
ஓகே, இந்த ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரெகுலர் கிளாஸஸ் டைம் டேபிள் எல்லாமே கிளம்ப அலைன் ஆகிடும். டோன்ட் வரி அபவுட் தட். எனி பேட்ச். வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இன் மெயின்ஸ்? மெயின்ஸில் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிவிடுவோம். நீங்கள் செல்ஃபாக எழுதி அவைலேட் பண்ண போகிறீங்க. குரூப்பில் வி வில் போஸ்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ், ஆன்சர் கீ, தென் த டிஸ்கஷன் வில் பி அவைலபிள் இன் தி போர்ட்டல். மேப் ஜாகிரபி டெஸ்ட் வரும்போது பாருங்க, மேப் படிக்கிறது எல்லாமே ஒரு ஹாபி மாதிரி, ஒரு லீஷர் டைமை யூஸ் பண்ணுங்க. நீங்கள் பிரேக்கில் இருக்கும்போது ஸோ அப்பப்போ மேப் எடுத்து ஃபிசிக்கல் மேப் எடுத்து இந்தியாவும் இருக்கட்டும் வேர்ல்டாக இருக்கட்டும், சும்மா அதை அப்பப்போ பாருங்கள். ஏதாவது நீங்கள் நியூஸ் படிக்கிறீங்கன்னா அதை எடுத்து பாருங்கள். மேப்புக்குன்னு உட்காந்து போட்டு அது இது பண்ணாதீங்க. ஒரு ஹேபிட் மாதிரி அப்பப்போ மேப் எடுத்து பாருங்கள். உங்கள் சோஷியல் மீடியா இதை ஓப்பன் பண்ணுற மாதிரி அட்லஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது போதும். அதுக்கும் தனியாக வேண்டவே வேண்டாம். எனி அதர் டவுட்? நேவிகேட்டரும் 2 ஃபுல் டெஸ்ட்டுமே டேக் ஹோமாக இருக்கும். Upscale test for online students, we will upload a PDF question paper in the group. போர்ட்டல்லையும் இருக்கும். நீங்கள் எழுதி ஆன்சர் அதான் ஆன்லைனில் நீங்கள் டெஸ்ட் எடுத்துடலாம். PDF கொஸ்டின் பேப்பர் இருக்கும், பட் நாட் எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஃபீஸ் தான் சொல்லியிருப்போமே. என்ன டவுட்டு? வெப்சைட்டில் டெஸ்ட் மாதிரி இருக்கும், அதில் நீங்கள் அது நீங்கள் பிடிஎஃபாக மாற்றணும். பிரிண்ட் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா அது பிடிஎஃபாக மாறிடும். எனி அதர் டவுட்? வாட் இஸ் அ ரிவிஷன் கிளாஸ்? ரிவிஷன் கிளாஸ் உங்கள் குரூப் PCM ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் we will conduct a revision class for each and every test. அது என்ன கிளாஸ் அப்படின்றது உங்கள் குரூப்லேயே ஷெட்யூல் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்கமிங் வீக்கில் 2 GS சப்ஜெக்ட் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் ஜான்வரி மந்த் இருக்குன்னா ஒன் பர்டிகுலர் டே ஜான்வரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸை பற்றி ஒரு ரிவிஷன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவோம் ஆன்லைனில். ஓகே, அது என்ன டைமிங் ஏதுன்றது உங்களுடைய டெலகிராம் குரூப்பில் வந்துடும். ஸோ நீங்கள் படிக்காமல் இருக்கீங்க கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை சப்ஜெக்ட், அந்த கிளாஸ் அட்டன் பண்ணால் உங்களுக்கு ஒரு ரீகேப் மாதிரி இருக்கும் என்டையர் சிலபஸ் ஃபார் த பர்டிகுலர் டெஸ்ட். ஸோ அது உங்களுக்கு இன்னும் படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் மாதிரி இருக்கும். அதான் அப்படியே என்ன நடத்தி கிளாஸில் பார்த்தோமோ அது அப்படியே ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஒரு 1.5 hours ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி. ஸோ இட் வில் ஹெல்ப் யூ டு இனிஷியேட் யுவர் ப்ரிப்பரேஷன். நீங்கள் அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும். இல்லை அந்த டைம் நான் படிச்சிடுறேன் அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு அந்த ரிவிஷன் இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால வி ஹவ் ஸ்டார்டட் டேக்கிங் ரிவிஷன். ஜஸ்ட் உங்கள் கிளாஸ் நோட்ஸை வச்சு அதை கிளாஸ் அட்டன் பண்ணாலே போதும். அதில் இருக்கிறத அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறாங்க. ஸோ ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து படிக்கிற கணக்கில் வந்துடும். For online students, how will the prelims test will be conducted? Either by giving PDF or solving in portal. PDF கொஸ்டின் பேப்பரில் போட்டுருவோம், நீங்கள் போர்ட்டலில் தான் டெஸ்ட் எடுப்பீங்க. அப்படியே எங்கள் கிளாஸ் டெஸ்ட் மாதிரியே தான், என்சிஆர் டெஸ்ட் மாதிரி தான். எனி அட்வைஸ் ஃபார் ரிப்பீட்டர்ஸ் prelims அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் ஷெட்யூல் சீரியஸாக ஃபாலோ பண்ணுங்க. ஆல்ரெடி புக்கை படிச்சுட்டனே அந்த மைண்டில் இருக்காதீங்க. ஸோ செகண்ட் டைம் தேர்ட் டைம் prelims கொடுக்குறவங்க லக்ஷ்மிகாந்த் எடுக்கும் போது எத்தனை தடவை படிக்கிறது அப்படின்னு தோணும். நீங்கள் ரீட் பண்ணியிருக்கீங்க, மனப்பாடம் பண்ணலை. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணுறேன்னு சொல்லி படிக்க ஆரம்பிங்க. ஒரு நோட்ஸை வந்து 2-3 தடவை எடுத்து படிக்கும்போது போர் அடிக்குதுன்னா, அது ஃபெடப் ஆகுது, மோனோட்டோனஸாக இருக்குது அப்படின்னா அப்படி மைண்ட் செட்டை மாற்றுங்க. அதை அப்படி வச்சுக்காதீங்க, மெமரைஸ் பண்ண ஆரம்பிங்க. டெய்லி கேன் வி ஸ்பெண்ட் 45 minutes to 1 hour to cover ஓல்ட் NCERT. ஓல்ட் NCERT மாடர்ன் இந்தியாவில் வெறும் ரிஃபார்ம் மூமெண்ட்டை மட்டும் படிங்க போதும். மற்றபடி கிளாஸ் நோட்ஸ் சஃபிஷியன்ட். அது அப்படின்னு நான் ஜிஎஸ் கிளாஸில் பேசுகிறத பற்றி. கிளாஸ் நோட்ஸ் படித்தா மேனேஜ் பண்ணலாமா? அந்தந்த மெஜாரிட்டி கிளாஸ் நோட்ஸ் சஃபிஷியன்ட்டுங்க. பாலிட்டி மட்டும் நீங்கள் லட்சுமிகாந்த் படிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே கிட்டத்தட்ட கிளாஸ் நோட்ஸே எக்ஸ்டென்சிவாக தான் இருக்குது. ப்ரெடிக்ஷன் கிளாஸஸ் வி வில் அப்லோட் இன் தி ரிவிஷன் கிளாஸஸ் வில் அப்லோட் இன் தி டெலகிராம் குரூப். அலுமினிலையும் இதுலேயும் வரும். வென் வில் த கிளாஸஸ் கெட்ஸ் ஓவர்? சொல்கிறேன். பிலிம்ஸ் நேவிகேட்டர் உங்களுக்கு ஸ்பிளிட்டப் முடிஞ்சதுக்கப்புறம் வரும். ஸ்பிளிட்டப் முடிஞ்சு அந்த டைமில் வி வில் ரிலீஸ் இன் தி குரூப். ஃபார் ஏன்ஷியன்ட் how can it be balanced மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்? மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க ஒரு எக்ஸசைஸாக பாருங்கள், அதுக்குன்னு போட்டு ப்ரிப்பேர் பண்ணி குழப்பிக்காதீங்க. வந்து எழுதிட்டு போங்க, அவ்வளோதான். சார் those who are in year-long test series need to join. Those who are in year-long mains test series, they will be automatically inducted in PTS 3.
உங்களுக்கு தனியாலாம் ப்ரொசீஜர் கிடையாது. பிடிஎஸ் 3க்குன்னு நான் தனியாக ஜாயின் பண்ணுறேன்னா மட்டும்தான் அட்மிஷன் ப்ராசஸ். அது நீங்கள் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் கால் பண்ணால் 893969 அந்த மாதிரி கால் பண்ணால் அவங்களே சொல்லிடுவாங்க. அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸ் பேட்சை ஷிஃப்ட் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் பிடிஎஸ் 2லேருந்து பிடிஎஸ் 3 வரீங்கன்னா ரெகுலர் கிளாஸ் டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது பிடிஎஸ் 3க்கு உண்டான மாதிரி தான் அந்த கிளாஸஸ் பிளான் பண்ணுவோம். ஸோ அதனால் டெஸ்ட் சீரிஸ் பேட்ச் ஷிஃப்ட் நாட் அட்வைசபிள். இல்லை சார் நான் கிளாஸஸ்லாம் முடிச்சிட்டேன், அதில் லாஸ்ட் இயரே முடிச்சிட்டேன்னா தென் யூ கேன் ஷிஃப்ட் டு பிடிஎஸ் 3, நாட் அன் இஷ்யூ. பிடிஎஸ் பிடிசி வரல, பட் முடிஞ்ச வரைக்கும் ஷிஃப்ட் ஆகாதீங்கன்னு நான். இதுதான் உங்களுடைய வெஹிக்கிள், இதுதான் உங்களுடைய வண்டி, இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு. ஃபார் ஏன்ஷியன்ட் கிளாஸ் நோட் சஃபிஷியன்ட். Sir, PCM 25 students not here long test series group created, sir. MTS is shared in our respective PCM group. Same like that will be PTS 3 shared in our other. Regarding PTS 3 2025, we will upload in the group. Don't worry. நான் சொல்றோம், இயர் லாங் டெஸ்ட் சீரிஸ் மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு இது வந்துடும். ரஃப் டைமண்ட்ஸ் வந்து கிளாஸஸ் தானே. இல்லை ரஃப் டைமண்ட் குரூப்லேயே நம்ம இது பண்ணிடலாம். இப்போ இயர் லாங்லேயும் இருக்கட்டும், ரஃப் டைமண்ட்லேயும் பண்ணிடுறோம். அதான் ரஃப் டைமண்ட் இது we will integrate. I didn't attend class test in online mode. How to get access for online? For PTS 3 online, we will upload everything in the group. Alumni எல்லாத்துலயுமே போட்டுருவோம், கவலைப்படாதீங்க. Is the schedule for both Rough Diamond and PCM students same? Yes. Online Rough Diamond students register again through the Google form shared. For PTS 3 Rough Diamonds, we will update in the group. போட்டு குழப்பிக்காதீங்க. Whether separate group will be created for Rough Diamond students. Whether year long prelims series questions same as PTS 1? Yes, yes. PTS 1, PTS 2 அதே தான். PTS 3 சேம் கொஸ்டின்ஸ் தான். அலுமினி குரூப்ல சென்ட் பண்ணுங்க சார். பண்றோம். நாட் இன் ரஃப் டைமண்ட் குரூப் ஆல்சோ. ஏங்க நீங்க ஏதாவது 2025ல இருப்பீங்க, இல்லைனா அலுமினியில் இருப்பீங்க, இல்லைனா ரஃப் டைமண்ட்ல இருப்பீங்க. ரஃப் டைமண்ட் PTS 3 சேர்த்துடலாங்க, பிரச்சனை இல்லை. அப்லோட் பண்றேன் நான். Along with PTS social option, how much time we can allocate? PTS social முடிய போதே. இன்னொரு 2 weeks தானே இருக்கும். நீங்க இப்பவே பிலிம்ஸ்க்கு ஃபுல் ஃபெஜா படிக்க ஆரம்பிங்க. You have to focus for prelims from now on. ஓகே, ஒன்லி இதுக்கப்புறம் பிலிம்ஸ் மட்டும் தான் நீங்க படிக்கணும். ஓகே, மெயின்ஸ் கொஞ்சம் டைம் கொடுக்கறலாம் பண்ணாதீங்க. உங்களுடைய டெஸ்ட் மார்க் டீசெண்டா வந்துருச்சு, 3 டிஜிட் மார்க்லாம் வாங்குறீங்கன்னா நீங்க கொஞ்சம் மெயின்ஸுக்கு ஒதுக்கிட்டு அப்புறம் பிலிம்ஸ் கூட படிக்கலாம். இல்லைனா அட்வைசபிள் டு ஸ்டிக் ஆன் டு பிலிம்ஸ். மெயின்ஸ் உங்க ப்ரிப்பரேஷன் எவ்வளோ பண்ணிருக்கீங்களோ அதை அப்படியே ஹோல்டு பண்ணி பிலிம்ஸ்க்கு மாறுங்க. ஆப்ஷனல் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, நோட்ஸ் எடுங்க, முடிஞ்ச அளவுக்கு give importance to prelims. When you clear prelims, the motivation will drive you to prepare for mains. Seriously, we have seen students. Okay, சுரேஷ் குமார் கிளியர் பண்ண மாதிரி பேசிருப்பான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அட்டன் அவன் பிலிம்ஸ் கிளியர் ஆகல, அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டான். திரும்ப 2023 பிலிம்ஸ் எழுதுறான், கிளியர் ஆயிடுச்சு. அப்போ ஊர்ல இருக்கான். இந்த மாதிரி கிளியர் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, நீ வா பார்த்துக்கலாம் சொல்லி வர வைக்கிறோம். மெயின்ஸுக்கு ப்ரிப்பேரே ஆகல. He did not prepare properly for mains. Then he wrote the mains, he got interview call. இன்டர்வியூ வந்துருச்சு. இன்டர்வியூ போயிட்டு வந்தான், கொஞ்சம் கம்மி மார்க்கில் மிஸ் ஆகுது சர்வீஸ். இன்டர்வியூவில் கொஞ்சம் கம்மியாச்சு மார்க். அவங்க வந்து கம்ப்ளீட்டாக தமிழ் பேக்ரவுண்டு, தமிழ் மீடியம், ஃபுல்லாகவே தமிழ் இதுதான். அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்லாம் பெருசாக இல்லை. தென் அடுத்த அட்டெம்ப்டில் ஹி ஸ்டார்டட் டு ஃபோக்கஸ். அந்த இன்டர்வியூ போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஹி காட் தி கான்ஃபிடன்ஸ். அகெயின் ஹி ரோட் பிலிம்ஸ், மெயின்ஸ், interview, he got service. Again he wrote prelims and he has written mains. Now he is going for interview. இன்னும் டேட் வரல, ட்ரைனிங்ல இருக்காரு. சுரேஷ் சார் ரைட்டர். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹார்ட் ஒர்க், டவுட்டே கிடையாது. இப்போ என்ன சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் டைம் when he wrote mains, he has not prepared for mains at all. மிஞ்சி போனால் சும்மா அப்பப்போ 4-5 கொஸ்டின் எழுதி காமிச்சு கரெக்ஷன் வாங்கினது தான் தவிர ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் சீரிஸ்க்கு எழுதினதே கிடையாது. அப்பதான் he is going to write. அந்த பிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டோன்ற அந்த மோட்டிவேஷன் ஹெல்ப் him to be consistent in the preparation. அதனால நீங்க வந்து இப்போ மெயின்ஸ் இப்போதைக்கு பிலிம்ஸை கிளியர் பண்ணுறதை டார்கெட் வைங்க.
சுரேஷ் ஐஏஎஸ் அவர் தான், இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். இப்போ திரும்ப இன்டர்வியூ போகிறான். இப்போ பாப்போம், இந்த வாட்டி இன்னும் ஹேஸ் கிரேட்டர் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ஹையர் ரேங்க். ஏன்னா அதெல்லாம் வந்து லைவ் எக்ஸாம்பிள் ஆஃப், அதாவது ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் கேட்டகரி தான். அப்புறம் எக்ஸப்ஷனல்லாம் கிடையாது. நல்லா படிக்கிற பையன், ஆனால் பேக்ரவுண்ட் எக்ஸ்போஷர்லாம் பெருசாக இல்லை. ஏன்னா ரொம்ப அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் தான். ஹி மேனேஜ்டு டு கெட் இன் டு சிவில் சர்வீஸ். அதுக்கப்புறம் கிடைக்கலன்னும் போது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஹி காட் அப்செட். 2022 ஃபர்ஸ்ட் அட்டம் கிளியர் ஆகலன்ட்டு. அப்புறம் சரி ஏதாவது கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணி எங்கேயாவது வேலைக்கு போகலான்னு சொல்லி கிளம்பி போயாச்சு. வேற ஏதாவது டவுட்? ஹவு டு அக்சஸ் டெஸ்ட் அனாலிசிஸ் வி வில் அப்லோட் இன் யர் குரூப். டெஸ்ட் அனாலிசிஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். வேற ஏதாவது டவுட் இருக்கு? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் டெஸ்ட் இன் ஆஃப்லைன் டைரக்ட்லி ஆர் எனி ப்ரொசீஜர் ஃபார் ப்ளீஸ் டு. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்லைன் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். உங்கள் ஐடி கார்டு மட்டும் கொண்டு வாங்க. டேக் ஹோம் டெஸ்ட்ன்றது என்னன்னா, we will give you question paper, you practice the test in your home. I am year-long test series online by student and also alumni student. Now I want to write prelims test offline. I already paid the fee for year-long test series and I have the fee receipt with SSC enough. வரும்போது fee receipt வாங்க. So can the non-PCM year-long test students be able to attend monthly current affairs quiz in portal? Yes. That is open for all. Year-long test series so far put in a respective PCM group. 2025 PCM நாங்க குரூப்ல அப்டேட் பண்றோம். சரியா? வாட் இஸ் த டேக் ஹோம் சொல்லிட்டேன் நான். ஓகே, வேற ஏதாவது டவுட்? ஏதாவது சாட் பாக்ஸ் நான் ஆன்சர் பண்ணாமல் இருந்தால் மறுபடியும் போடுங்க. கேன் வி அட்டெண்ட் பட் ஐ ஃபில்டு கூகுள் ஃபார்ம். ஐ எம் இயர் லாங் டெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பட் ஐ ஃபில்டு கூகுள் ஃபார்ம். பிரச்சனை கிடையாது, அது ஆன்லைன் ஆக்சஸ்க்காக தான் அந்த கூகுள் ஃபார்ம். பிலிம்ஸ் அப்ளை பண்ண பிஜி சர்டிஃபிகேட் யூஜி சர்டிஃபிகேட் வேணாங்க, நான் சொன்னேன். ஐடி கார்டு ப்ரொவைட் பண்ணல சார் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லை நீங்கள் வரும்போது நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் ஐடி கார்டு. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், எஸ் டெஃபினட்டாக இம்பார்ட்டன்ட் தான். கிளாஸ் நோட்ஸும் கிளாஸில் சொன்ன ரெஃபரன்ஸ் புக்ஸும் மட்டும் பாருங்கள். தீம்ஸ்லாம் வேண்டாம். உங்களுடைய டெஸ்ட் ஷெடியூலில் நிறைய புக் லிஸ்ட் கொடுத்துருப்போம். அதை வந்து ஃபார் தி அவுட் சைட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இங்கே அந்தந்த ஃபேக்கல்ட்டி என்ன சொன்னமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ரெக்கார்டிங் வில் பி அப்லோடட் இன் தி யூடியூப். இன்னைக்கு செஷனோட ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணிடுவோம். வி கேன் அட்டெண்ட் யூபிஎஸ்சி அப்ஸ்கேல் டெஸ்ட் ஆஃப்லைன். எஸ் அப்ஸ்கேல் டெஸ்ட் ஆஃப்லைன் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். வி வில் இன்டிமேட், குரூப்பில் இன்டிமேட் பண்ணுவோம். ஆஃப்லைன் தான் அது. மெயின்ஸுக்கு ஹவு டு ரைட் கிளாஸ் போடுறோம் டெஃபினட்டாக. ஆல்ரெடி எடுத்துகிட்டு போங்களேங்க. Okay, PCM students மாதிரி தான் இருக்கு. Rough diamonds already they know. For PCM students, we will conduct class in the regular class itself. Offline to online. Okay. Sir, ரெண்டு சப்ஜெக்ட் GS படிக்க சொல்றோம். So what to do for சொல்றாங்க. So what to do sir for PTS? PTSல தாங்க சொல்றேன். ரெண்டு GS சப்ஜெக்ட். GS பேப்பர் 1, GS பேப்பர் 2 சொல்ல. ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமி அந்த மாதிரி சொல்றேன். We can access that 50 prediction questions. Yes, 50 prediction questions in the website is open for all. So for weekend 1 2025 batch, what is the procedure to join PTS? For 2025 students, we will upload in the group. உங்க குரூப்பை பாருங்க. சார் டெஸ்ட் டே நார்மல் கிளாஸஸ் இருக்குமா? மோஸ்ட்லி இருக்காது, பட் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. எல்லாமே ஓய்மார் டெஸ்ட் தான். எஸ் ப்ராக்டிஸ். எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும் என்ன ஏதுன்றது டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் அதை போட்டு இப்போ போட்டு குழப்பிக்காதீங்க. இப்போதைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து டெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி அட்டன் பண்ணுங்க. தென் வி வில் கரெக்ட் இட். ப்ரொவிஷன் குவிஸ் அவைலபிள் டில் ஜூலை. வந்துடும் போக போக. ஆகஸ்ட் செப்டம்பர்ல அப்லோட் பண்ணிடுவோம். பிடிஎஸ் டு மார்க்கை போட்டு குழப்பிக்காதீங்க. பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. So year long students are in 3 group. Year long rough diamond P25. So kindly post in all 3 groups. அதை நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க. We will take care.
I changed from offline to online, then should I inform the office or test series question? Yes, yes, we will ask you for ID card. இல்லைனா fee receipt. அப்போ நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதை சொல்கிறாங்க செஷன் இருக்கான்ட்டு. ஹவ் ஐம் செல்ஃப் சிசெட் ஸ்டூடெண்ட் கேன் ஐ அட்டெண்ட்? எஸ் எஸ், இந்த டெஸ்ட் சீரிஸில் சிசெட் வந்துடும். நீங்கள் சிசெட் நீங்கள் படிக்கிறீங்க படிக்கலன்னா அதெல்லாம் செகண்டரி. யூ கேன் அட்டெண்ட் சிசெட் டெஸ்ட் ஹியர். ரெண்டு சாப்டர் எல்லாம் நீட் டு, ரெண்டு சாப்டர் இருக்கும் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் பற்றி, ரெண்டுமே பார்க்கணும். சப்ஜெக்ட் வைஸ் ஓரியன்டேஷன் போர்ட்டலில் வந்துடுங்க, இன்னைக்கே அப்லோட் பண்ணிடுவோம். எனி அதர் டவுட்? ப்ரெடிக்ஷன் குவிஸ் பிடிஎஸ் சிஏ கொஸ்டின்ஸ் என? எஸ், உங்களுக்கு டைம் இருந்தால் படிங்க ப்ரெடிக்ஷன் மேகசின். சரியா? டைம் இல்லாதவங்களுக்கு நான் சொல்ல வரேன். ஓகே, இதை வந்து ஷார்ட் கட்டாக பார்க்காதீங்க. அதாவது அசியூம் யூ ஹவ் ப்ரிப்பேர்டு பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி எல்லாம் முடிச்சிட்டீங்க. ஓகே, டைம் இருக்கு, உட்காந்து எதுக்கு உட்காந்து ப்ரெடிக்ஷன் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு? அந்த டைமை வேற ஏதாவது ப்ரொடக்டிவாக பண்ணுறன்ற ஏதாவது பண்ணீங்கன்னா வாஸ்தவம் தான். ஓகே, பட் ப்ரிப்பேர் பண்ணுற நீங்கள் அந்த டைமை ப்ரொடக்டிவாக பண்ணணும்னா படிக்க தான் செய்யணும். அப்போ ப்ரெடிக்ஷனை படிங்க. ப்ரெடிக்ஷன் படிக்க டைம் இல்லை. ப்ரெசன்ட் பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் have struggling for preparing. For them, I'm suggesting this method. This is not a universal method. நான் சொல்ல புரியுதலையோ? அவசரமாக கிளம்புறோன்றவங்களுக்கு ஓகே, ஏதாவது பண்ணி தான் இது பண்ணி ஆகணும். எல்லா வாட்டியும் அப்படி பண்ணிட்டு இருக்க முடியாதுன்ற நான். ஓகே, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, கிளம்பணும். ஓலா போடுறீங்க, ஆட்டோ வரமாட்டேங்குது, கேப் இல்லை, பஸ்ஸு வரல, எங்கே லிஃப்டாவது கேட்டு போக வேண்டியது தான். ட்ரெயினை பிடிக்கணும், எல்லா வாட்டியும் லிஃப்ட் கேட்டுட்டு இருக்க கூடாதுன்ற. What you say is a good score in PTS to assess ourselves. அதான் மார்க் எல்லாம் போட்டு இப்போ குழப்பிக்காதீங்க. டெஸ்ட் ஆரம்பிக்கட்டும், then we will discuss. We will upload session in the YouTube. Session முடிச்சிட்டு we will upload. Kindly post revision class link in year long. That is only for alumni students. அதுதான் ரிவிஷன் கிளாஸ் வந்து அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். ப்ரெசன்ட் பிசிஎம் அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ், அதனால தான் அதில் போடுறது இல்லை. இல்லைன்னா அந்த அலுமினிக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ப்ரிவிலேஜ் போயிடுதுல. ஸோ அதுதான் அந்த தட் வி மென்ட் இட் ஃபார் அலுமினி. வேறு எங்கேயுமே அந்த மாதிரி அலுமினின்னு குரூப் கிரியேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் கூட கனெக்ட் ஆகிறதுலாம் எங்கேயுமே இல்லை. ஸோ வி வாண்டட் டு ஹாவ் இட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் தட். அதுதான் ரீசன். சார் பிசிஎம் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் இன் ஆன்லைன். எஸ் எஸ், ஆன்லைன் நீங்கள் பிரச்சனை இருக்காது, அட்டன் பண்ணலாம். இல்லை, growth of new India ரிஃபார்ம் மூவ்மெண்ட் சாப்டர் இருக்கும், சாப்டர் 5 ஐ திங்க் ஸோ. அந்த சாப்டர் பாருங்க. சிசெட் கோர்ஸ் ஜாயின் பண்ணல, சீசன் அட்டன் பண்ணலாம். ஆன்சர் கீ ஃபார் ப்ரெடிக்ஷன் குவிஸ் வெப்சைட்லேயே இருக்கு. சிசெட் டெஸ்ட் ஃபார் பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஒன்லி ஃபார் சிசெட் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் சிசெட் இருக்கு, படித்தாலும் படிக்கலனாலும் சிசெட் டெஸ்ட் இருக்கு. அப்ஸ்கேல் ஆஃப்லைன் கம் ஆன்லைன். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிஸ் OMR ஷீட் கிடைக்குமா? எஸ், ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கெட் ப்ராக்டிஸ் OMR, பட் யூ ஹவ் டு கம் அண்ட் கலெக்ட்டுங்க. பிகாஸ் அதை தனியாக போஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் இதுவாகிடும். நீங்கள் வாங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. So please tell timing about filling OMR also, sir. When to fill answers, etc. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் போர்ட்டலே சப்மிட் பண்ணுங்க, அப்போ தான் மார்க் ரிப்போர்ட் வரும். ஆஃப்லைனில் நாங்கள் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். Change my qualification to weekend 126, but still have my old ID card. Please guide me to what to do. Old ID card is sufficient, no need to worry. So full mark discussion இருக்காது. Take home க்கு explanation கொடுத்துருவோம். For a test series, the book list is given for outside students, not for RM students. RM students பொதுவாக அந்த ஃபேக்கல்டிஸ் என்ன சொன்னாங்களோ அதான் உங்களுடைய புக்கு சோர்ஸ் எல்லாமே. பிலிம்ஸ் மெட்டீரியல் இதில் இப்போ அதெல்லாம் இப்போதைக்கு போட்டு குழப்பிக்காதீங்க. பிலிம்ஸ் மெட்டீரியல்லாம் இப்போதைக்கு இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கிளாஸ் நோட்ஸை படிங்க. பிடிஎஸ் 1ல இருக்கீங்க, கேன் அட்டன் சேம் கொஸ்டின்ஸ் தான், 2 டெஸ்ட் அட்டன் பண்ணாதீங்க. பிடிஎஸ் 1 பிடிஎஸ் 1லேயே ஃபுல்லாக முடிச்சிருங்க. ரஃப் டைமண்ட்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணல, பட் இப்போ இதுக்கு ரஃப் டைமண்ட்ஸ் இல்லைன்னா நீங்கள் தனியாக அது ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி தான் வரும். எஸ், பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் டேக்கிங் எக்ஸாம் 2027 with this test series is for 2026 prelims exam. Even if you are planning for 2027 also, better attend the test. நீங்கள் 20 இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க, அவ்வளோதான். உங்களுடைய குரூப்புக்கு என்னென்ன கொடுக்குறோமோ அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஐடி கார்டு ப்ரொவைட் பண்ணலன்னா பண்ணுவோங்க, ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் இது பண்ணிடுங்க, ரிக்வஸ்ட் பண்ணி வாங்கிடுங்க.
How to manage Tolos class and test simultaneously, sir. 7 o'clock எழுந்து 9 o'clock தூங்குறீங்க. அப்புறம் அந்த அந்தானி சாமி புரியலது. பிசி 11 அட்டெண்ட் சிடிஎஸ் இன்செட் இன் ஆன்லைன். நம்ம ஒன்று சேஞ்ச் ஆக்சுவலி ஆஃப்லைன் வரலாம் ஐடி கார்டு கொண்டு வாங்க அவ்வளோதான். ஹவு டு மேனேஜ் பிசிஎம் கிளாஸ் அண்ட் பிடிஎஸ் ப்ரிப்பரேஷன். அதுக்கு தான் நான் இவ்வளோ சொல்லிட்டு இருந்தேன், இப்படி படிங்க அப்படி படிங்கன்ட்டு, வேறு வழியே இல்லை. சோஷியல் கல்ச்சர் அவேக்னிங் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் 19th century growth of கரெக்ட் கிஷோர், அந்த 2 சாப்டர் தான்ப்பா. மேப் டிஸ்கஷன் கிளாஸ் வரும் 25 பேட்ச் ஆல்சோ பே. எஸ் 25 ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது என்னன்ற ப்ரொசீஜர் வி வில் அப்லோட் இன் தி 2025 குரூப். என்சிடி கம்ப்ளீஷன் புக்ஸ் எப்போ வரும்? என்சிடி கம்ப்ளீஷன் இப்போ போட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க. கிளாஸ் நோட்ஸை ஃபஸ்ட்டு முடிங்க. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். டு நாட் கோ ஃபார் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் புக்ஸ். ரிஃபார்ம் மூமெண்ட் 12th standard modern India. In case we are unable to attend discussion due to some reasons, recording portal upload பண்றோங்க discussions. Will mains test timings affect optional classes? ஆகாது, பயப்படாதீங்க. எதுவுமே எந்த கிளாஸுமே அஃபெக்ட் ஆகாத மாதிரி தான் ஷெட்யூல் பண்ணுவோம். காலேஜ் பேட்ச் டெஸ்ட் ரெண்டுமே அட்டன் பண்ணணும். எஸ், அதுக்கேற்ற மாதிரி இப்போ டெஸ்ட் பேட்ச் மாற்றிடுவோம். OMR சாஃப்ட் காப்பி வில் அப்லோட் இன் தி குரூப். டவுன் ஹாலே போட்டுரும். $29 questions கிட்ட reflected. Year-long online students no need to pay fees. Test will be posted in PCM group of North Management. டெஸ்ட்டை பற்றி பிசிஎம்மில் போஸ்ட் பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. 2025ல எஸ் பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் குவிஸ் இல்லைன்னா வெப்சைட்டில் இதில் இருக்கும் பாருங்க. நீங்கள் என்ன கேட்டீங்க? இருக்கு வெப்சைட்டில் பாருங்க. ரிஃபார்மர் ஸ்பெக்ட்ரம்லாம் வேணாங்க, ரொம்ப வால்யூமஸாக இருக்கும், நிறைய இருக்கு. ரஃப் டைமண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரஃப் டைமண்ட் குரூப்லேயே வருங்க, கவலைப்படாதீங்க. ரிவிஷன் கிளாஸஸ் வராது ரஃப் டைமண்டுக்கு, அது அலுமினி குரூப்பில் தான் வரும். 2025 ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணணுன்றது அப்லோட் பண்ணுறோம், ஒரி பண்ணாதீங்க. PCM students, whether we have rough diamonds here after, sir? Yes, rough diamond for prelims we will start. Sir, modern day class இருக்கு சார், பிரேக் சார். எனக்கா 2 பேருக்குமே தேவையில்லை. 9:30 ஆகுது, இந்த டைம்ல கேப்ல எப்படி படிக்க? கிளாஸ் முடிய 8:30 ஆகுது. 2 பேருக்குமே சார் கண்டிப்பாப்பா. ஜிஎஸ் கிளாஸ்ல கேளுங்க அந்த டவுட்லாம். கிளாஸ் முடியது தான், டைட்டாக தான் இருக்கும், அதான் சொல்லிட்டேனே நான் தான். ஓகே, இல்லையா? நான் இல்லையா, ஹோம் பேஜில் பாருங்க. ப்ரெடிக்ஷன் குவிஸ் ஹோம் பேஜில் இருக்கும் பாருங்க. ஏன்னா ஹோம் பேஜ் இந்த இருக்கு பாருங்க. இந்த ஜூலை வரைக்கும் இருக்கு. we will upload ஆகஸ்ட் செப்டம்பர் அண்ட் ஆல். ஓகே, this will stop. ஏதாவது டவுட் இருந்தால் எங்கள் டெலிகிராம் குரூப்லேயே போஸ்ட் பண்ணுங்க, we will answer. ஓகே, மாடர்ன் இந்தியா ஹால் 4, பாலிட்டி ஹால் 2 கிளாஸ். தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு இல்லை அது